Read again for our key verse, Revelation 22 verses 11 and 12. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்களை நாம் மறுபடியுமாக அந்த மூல வசனங்களை வாசிப்போமா? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. He that is unjust, let him be unjust still, and he which is filthy, let him be filthy still, and he that is righteous, let him be righteous still, and he that is holy, let him be holy still. And behold, I come quickly, and my reward is with me, to give every man according as his work shall be. Yesterday we saw that these two cities are Jerusalem and Babylon. நேற்றைய தினத்திலே இந்த இரண்டு பட்டணங்களும் அது எருசலேம் பாபிலோன் என்று கண்டோம். There have been many ancient cities. இன்னும் பழமை வாய்ந்ததான பட்டணங்கள் உண்டு. Sodom and Gomorrah and Jericho, they're all ancient cities, but they don't exist anymore. சோதோம் கொமரா பட்டணங்களும் அதே போல எரிகோ பட்டணமும் இவைகளெல்லாம் பழமை வாய்ந்ததான பட்டணங்கள் என்றாலும் அவைகளோ இன்று காணப்படவில்லை. Cities like Tarshish, people say it is Great Britain, but there is no solid evidence. தர்ஷீஸ் என்கிறதான அந்த பட்டணமானது அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அது பிரிட்டன் நாடு என்றாலும் அதற்கு ஆதாரபூர்வம் இல்லை. They only kind of may get some clues, that's all. என்றாலும் அவர்களுக்கு சில குறிப்புகள் மாத்திரமே கிடைக்கிறது, அவ்வளவுதான். Elijah is called the Tishbite. Elijah the Tishbite. திஸ்பியனாகிய எலியா என்று நாம் சொல்லுகிறோம். But where that place Tishbe is, nobody knows. திஸ்பி என்கிறதான இடம் எங்கே இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. But Jerusalem and Babylon are two ancient cities, and they can be pinpointed even today. எருசலேமும் பாபிலோனும் அவைகள் பழங்கால பட்டணங்கள் என்றாலும் இன்றும் அவைகள் காணப்படுகிறது. Yesterday we saw how they are going to rise and become very prominent cities in these last days. இந்த கடைசி நாட்களிலே அந்த இரண்டு பட்டணங்களும் எவ்வாறு எழும்பி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததான பட்டணங்களாக திகழப் போகிறது என்பதை குறித்து நாம் தெளிவாக கண்டோம். We also saw how these two cities, though very small, are very important in heaven's view, in God's view and in Satan's view. இந்த இரண்டு பட்டணங்களும் மிகவும் சிறியதாக இருந்தாலும் கூட அது பிரசித்தி பெற்ற பட்டணமாக, அதே நேரத்திலே தேவனுடைய பார்வையிலும் சாத்தானுடைய பார்வையிலும் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது என்பதை குறித்து நாம் கண்டோம். We also saw that they are more than just cities. There is a spiritual connection also. அது வெறும் பட்டணங்கள் மாத்திரமல்ல, அதற்குள்ளே ஆவிக்குரிய ரீதியிலான தொடர்புகள் உண்டு என்பதையும் குறித்து கண்டோம். There is a spiritual Jerusalem and there is a literal spiritual Babylon, and that's where we come into the picture. ஆவிக்குரிய எருசலேம், ஆவிக்குரிய பாபிலோன் என்று உண்டு என்று நாம் கண்டு இவ்விதமாகத்தான் நம்மை அதோடு கூட தொடர்பு படுத்திக் கொள்கிறோம். Yesterday we saw how that those two spiritual cities, or spiritual Jerusalem, spiritual Babylon, have been represented by two women, one a sun-clad woman, the other a scarlet dressed woman, as seen in the chart behind. இந்த இரண்டு பட்டணங்களும், இந்த ஆவிக்குரிய எருசலேமும் ஆவிக்குரிய பாபிலோனும் அது எவ்வாறு இரண்டு ஸ்திரீகளோடு கூட தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது என்றும், ஒன்று சூரியனை அணிந்ததான ஒரு ஸ்திரீயோடும் இன்னொன்று இரத்தாம்பர வஸ்திரம் தரித்ததான இன்னொரு ஸ்திரீயோடும் அது ஒப்புமைப்படுத்தப்பட்டது என்றும் நேற்றைய தினத்திலே நாம் கண்டோம். So we are going to study these women further. இன்னும் அதிகமாக இந்த ஸ்திரீகளை குறித்து நாம் படிக்க போகிறோம். Now we will go and look behind, go backwards and look at the origins of these women. Where did these women come from? How did they begin? இந்த ஸ்திரீகள் எங்கிருந்து தோன்றினார்கள், எங்கே ஆரம்பித்தார்கள் என்று அவருடைய ஆரம்ப காலகட்டத்தை குறித்து இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். I want to repeat what I told you yesterday when I say
spiritual Jerusalem which is represented by this woman. It's not one woman, it's a group of people. ஆவிக்குரிய எருசலேம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த வெண்வஸ்திரம் தரித்ததான அந்த ஸ்திரீயோடு கூட அவர் ஒப்புமைப்படுத்தப்படுகிறார். இந்த ஸ்திரீ என்று சொன்னால் அது ஒரு தனிப்பட்ட ஒரே ஒரு ஸ்திரீ அல்ல, ஒரு ஆவிக்குரிய கூட்டத்தை அது குறிக்கிறது. It's a group of people. அது ஒரு கூட்டமாகிய ஜனம். At the same time, spiritual Babylon is not just one woman. That woman sitting on a beast is not one woman. She is a system of evil together with a group of people. இதுபோலவே ஆவிக்குரிய பாபிலோன் என்று சொல்லும் பொழுது அந்த ஸ்திரீயானவள் ஒரு மிருகத்தின் மேல் அமர்ந்து கொண்டிருந்தாள். அவள் ஒரு ஸ்திரீ அல்ல, ஒரு ஒல்லாத வல்லமைகள் சேர்ந்ததான ஒரு தொகுப்பு அல்லது ஒரு கூட்டம் என்று நாம் அதை சொல்லலாம். She is a system of evil combined with a group of people. அவ பொல்லாப்பினால் நிறைந்ததான ஒரு அமைப்பு என்று நாம் அதை சொல்லலாம். along with a group of people. அது ஜனக்கூட்டத்தோடு சேர்ந்ததான ஒரு அமைப்பாக இருக்கிறது. So keeping this in mind, now we will see where these two women proceeded from. Where did they begin? இந்த ரெண்டு ஸ்திரீகளும் எவ்விதமாக அவர்கள் தோன்றினார்கள், எவ்விதமாக அவர்கள் காணப்பட்டார்கள் என்பதை நம்முடைய மனதிலே இருத்திக் கொண்டு இதை காண்போம். Let's start with the whore. அத முதலாவது நாம் அந்த வேசியை குறித்து படிப்போம். That is that red breast woman who represents spiritual Babylon. சிவப்பான ஆடை தரித்ததான அந்த பாபிலோனுக்கு ஒப்புமையாக காணப்படுகிறதான அந்த ஸ்திரீ. Revelation 17:5. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. And upon her forehead was a name written, Mystery, Babylon the Great, the mother of harlots and abominations of the earth. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Here this woman, this red breast woman is called the mother of harlots. இந்த சிவப்பு உடை அணிந்ததான இந்த ஸ்திரீயானவள் அவள் வேசிகளின் தாய் என்று அழைக்கப்படுகிறாள். What does harlotry show? இந்த வேசி என்று சொன்னால் அது எதை காண்பிக்கிறது? In the Old Testament we see God accusing the children of Israel whenever they went astray from him and went after other gods. God called that whoredom. எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் அவர்கள் தேவனை மறந்தவர்களாக அந்நிய தேவர்களை நாடி விக்கிரகங்களை நாடி தேவனை விட்டு சென்றார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து அவர் சொல்லுவது என்னவென்றால், நீங்கள் வேசித்தனத்தின் பிறகாலே சென்றீர்கள். So going away from God to another god is whoredom according to the Bible. வேத வசனத்தின் வெளிச்சத்தின் அடிப்படையிலே தேவனை விட்டு விக்கிரகங்களை நாடி செல்வது என்பது அது வேசித்தனத்திற்கு ஒப்புமையாக காணப்படுகிறது. In this sense, any false religion according to the Bible is a harlot. வேதத்தின் அடிப்படையிலே எந்த விதமான பிழையான மார்க்கங்களும் அது வேசித்தனம் என்று அழைக்கப்படுகிறது. So mother of harlots means, இது வேசிகளின் தாய் என்று சொல்லுகின்ற போது there are two meanings for this. அதற்கு இரண்டு விதமான அர்த்தங்கள் உண்டு. Now she is called Babylon. This woman has called Babylon. She is named Babylon on her forehead. அவளுடைய நெற்றியிலே பாபிலோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. She is called the mother of harlots because it was in the place called Babylon that all false religions began. பாபிலோனில் தானே எல்லா விதமான பிழையான மார்க்கங்களும் உண்டானபடியினாலே அது வேசிகளின் தாய் என்று அழைக்கப்படுகிறது. So that's where the first false religion began, and from that all other false religions sprouted. அங்குதானே முதலாக பிழையான மார்க்கமானது உருவாக்கப்பட்டது. அந்த உருவாக்கப்பட்டதான அந்த மார்க்கமானது அது நன்றாக தழைத்தோங்கி மற்ற இடங்களிலே பரவினது. We are going to see this from the Bible and from ancient history. இது வேதாகமத்தின் அடிப்படையிலும் பழங்கால வரலாற்றின் அடிப்படையிலும் இதை குறித்து நாம் படிக்க போகின்றோம். Turning to Genesis chapter 10. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புகின்ற போது, in the ancient days, just after the flood, there was a man who became very popular. வெள்ளம் வந்த பிறகு, பெருவெள்ளம் வந்த பிறகு ஒரு மனிதன் மிகவும் பலத்தவனாக மிகவும் பிரசித்தி பெற்றவனாக அவன் மாறினான். Read Genesis chapter 10 verses 9 and 10. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் verses 8 and 9. 8ஆம் 9ஆம் வசனங்கள். கூஷ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனா இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல என்னும் வழக்கு சொல் உண்டாயிற்று.
And Cush begat Nimrod. He began to be a mighty one in the earth. He was a mighty hunter before the Lord. Wherefore it is said, even as Nimrod the mighty hunter before the Lord. So here we read Nimrod was a mighty hunter before the Lord. இங்கு நிம்ரோத் அவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? It sounds like when we read the English and the Tamil language, it sounds like, God liked hunting and therefore God liked Nimrod. தமிழ் வேதாகமத்தையும் ஆங்கில வேதாகமத்தையும் நாம் படிக்கின்ற பொழுது தேவனாகிய கர்த்தருக்கு வேட்டையாடுதல் பிடிக்கும், ஆகவே இந்த நிம்ரோத் வேட்டையாடுவதில் வல்லவனாய் இருந்தபடியினாலே அவனை கர்த்தருக்கு பிடிக்கும் என்பது போல அது தொனிக்கிறது. So every time he would go hunting rabbits and deer and he would come back and God would say very good to him. ஒவ்வொரு முறையும் அவன் வேட்டையாட சென்ற பொழுது முயலையும் மானையும் அவன் வேட்டையாடி கொண்டு வந்து கர்த்தரிடத்திலே ஒப்படைப்பதும் கர்த்தர் அவனை பார்த்து ஆம் நன்றாக செய்தாய் என்பது போலவும் அது காணப்படுகிறது. That's not the meaning. அது அதனுடைய அர்த்தம் அல்ல. The word before the Lord means கர்த்தருக்கு முன்பாக என்று சொல்லுகின்ற போது it means, if you look at the root word, the Hebrew word, it means he dared to confront or stand against the Lord. எபிரேய மொழியிலே அந்த வார்த்தைக்கு நாம் அர்த்தம் பார்ப்போம் என்றால் அவன் தேவனுக்கு முன்பாக தைரியமாக எதிர்க்க கூடியவனாக அவன் காணப்பட்டான். That is the meaning of that word. அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். So before the Lord actually means against the Lord, confronting the Lord. தேவனுக்கு முன்பாக என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு எதிரடையாக அவர் செயல்பட்டவனாக காணப்பட்டார். So he's this Nimrod, he became very mighty on earth and he became anti-God. He started defying God and he started his own kingdom. இந்த நிம்ரோத் அவன் பலத்தவன் ஆனபோது அவன் தேவனுக்கு முன்பாக அவன் எதிர்த்து நிற்கிறவனாக, அவரை விரோதிப்பவனாக, அவருக்கு விரோதமாக செயல்படுபவனாக அவன் காணப்பட்டான். And he started his own kingdom. அவன் தன்னுடைய சொந்த ராஜ்யத்தை அவன் ஆரம்பித்தான். So he became a king. அவன் ஒரு ராஜாவாக மாறினான். So he was King Nimrod. அவன் ராஜாவாகிய நிம்ரோத் என்று அழைக்கப்பட்டான். Read the next verse, verse 10. 10வது வசனத்தை வாசியுங்கள். சினியா தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதி ஸ்தானங்கள். At the beginning of his kingdom was Babel and Erech and Akkad and Calneh and in the land of Shinar. So here the Bible says he had a kingdom, so he was king. இந்த வேதாகமமானது சொல்லுகிறது அவனுக்கு ஒரு ராஜ்யபாரம் இருந்தது, ஆகவே அவன் ஒரு ராஜா. And part of his kingdom was this place called Babel. அவனுடைய ராஜ்யத்தின் ஒரு பகுதிதான் பாபேல். And the whole kingdom, his own kingdom was the land of Shinar. அந்த முழு தேசமும் அவனுடைய ராஜ்யபாரத்தின் முழு தேசமும் சினேயார் தேசம் என்று அழைக்கப்பட்டது. And it was in this land of Shinar, in that place called Babel, where Nimrod ruled, that the Tower of Babel was built. இந்த நிம்ரோத் அரசாண்டதான அந்த சினேயார் தேசத்திலே பாபேல் என்கிறதான ஒரு இடம் ஒன்று உண்டு. அந்த பாபேல் என்கிறதான இடத்திலேதான் பாபேல் கோபுரமானது கட்டப்பட்டது. So it was under the leadership of Nimrod that this tower was built. நிம்ரோதினுடைய தலைமையின் கீழ்தான் இந்த கோபுரமானது கட்டப்பட்டது. So all these people who were there in that vicinity, in that area, got together and said, let us be one and let us build a tower. அந்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணதான ஜனங்கள் எல்லாரும் ஒன்று கூடி நாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு கோபுரத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். Is there anything wrong in building a tower? ஒரு கோபுரத்தை கட்டுவதில் ஏதாகிலும் தவறு உண்டா? In Dubai, I think the tallest building in the world is there. It's more than 1 kilometer high. துபாய் என்கிறதான அந்த தேசத்திலே 1 கிலோமீட்டருக்கும் அதிகமான உயரம் உள்ளதான ஒரு உயர்ந்த கோபுரம், உலகத்திலே உயர்ந்த கோபுரம் அங்கு காணப்படுகிறது. Why did God allow them to build that tower and stop this building? தேவன் ஏன் இந்த கோபுரத்தை கட்ட அனுமதித்து விட்டு இந்த பாபேல் கோபுரத்தை அவர் நிறுத்திவிட்டார்? And how many stories should you build in this Tower of Babel so that you can reach heaven? வானத்தை எட்டும்படியாக இந்த பாபேல் கோபுரத்திலே எத்தனை அடுக்கு மாடிகள் அவர்கள் கட்ட வேண்டும்? So when God came down to see their building, தேவன் தாமே இறங்கி வந்து இந்த கோபுரத்தை காண வந்தபோது it was not the building that was a problem. அந்த கட்டடம் ஒரு பிரச்சனை அல்ல. It was the hearts of people. அது அந்த ஜனங்களுடைய இருதயம்தான். They did not want to get destroyed in another flood. இன்னொரு ஜல பிரளயம் வந்தால் அவர்கள் அழிந்து போக அவர்கள் விரும்பவில்லை. God taught Noah and asked him to
paste the whole ark with pitch so that water may not enter in. நீரானது அந்த நோவாவின் பேழைக்குள்ளே உள்ளே புகாத வண்ணம் அவர் சொன்ன தேவனாகிய கர்த்தர் நோவாவை பார்த்து சொன்னது என்னவென்றால், நீ அந்த பேழையின் உள்ளே நிலக்கீலை பூசுவாயாக. And if you read 11:3, 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. And they said one to another, Go to, let us make brick and burn them thoroughly. And they had brick for stone, and slime had they for mortar. so here we see they are using slime again so that they don't want water to enter into the tower. மறுபடியுமாக அவர்கள் நிலக்கீலை பயன்படுத்துகிறார்கள். ஏனென்றால் அந்த கோபுரத்திற்குள்ளாக தண்ணீரானது உட்புக கூடாது. So here is a group of people who don't want to repent and humble themselves before God and saying, Lord, please don't punish us anymore. We will walk humbly in your sight. They want to continue in their rebellion, but they want to escape the flood next time it comes. இங்கு ஒரு கூட்டத்தினராகிய ஜனங்கள் தங்களுடைய தவறுகளுக்காக குற்றங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு தேவனை நோக்கி அறிக்கையிட்டு, ஆண்டவரே, இனிமேல் நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டோம், எங்களை தண்டித்து விடாதேயும் என்று கேட்பதற்கு பதிலாக அந்த தேவனுடைய கோபாக்கனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு கோபுரத்தை கட்டி அதன் மூலமாக அவர்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். So the building of this tower was a sign of rebellion against God. ஆகவே இந்த கோபுரத்தை கட்டுவதனுடைய அவருடைய எதிர்பார்ப்பே தேவனுடைய கோபாக்கனைக்கு எதிர்த்து முரட்டாட்டமாக நிற்க. Oh God, next time you can't destroy us. ஆண்டவரே, அடுத்த முறை நீர் எங்களை அழிக்கவே முடியாது. We are going to build a tower so high so that you can bring waters as high as possible. We will build it above that. நாங்கள் இந்த கோபுரத்தை எவ்வளவுக்கு அதிக உயரமாக கட்ட முடியுமோ அவ்வளவுக்கு அதிக உயரமாக கட்டுவோம். எவ்வளவு பெரிய உயரத்திலே ஜலப்பிரவாகம் வந்தாலும் சரி, அது எங்களை ஒன்றும் அசைக்க முடியாது. And Nimrod collects all the people and says, don't go far away. Next time a flood comes, then you won't be able to climb up the tower. Come, let us all be one. ஆகவே நிம்ரோத் ஜனங்களை எல்லாம் கூட்டி சேர்த்து இப்பொழுது அவர்களை பார்த்து சொல்லுகிறான், இன்னொரு முறை ஜலப்பிரவாகம் வந்தால் நாம் எல்லாரும் அழிந்து போவோம். ஆகவே எல்லாரும் ஒன்று சேருங்கள், இந்த கோபுரத்திற்குள் ஏறி நாம் எல்லாரும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். So don't be scattered away from all over the earth. Be near the tower. பூமியினுடைய சகல எல்லைகளிலும் நீங்கள் சிதறி போக வேண்டாம், இந்த கோபுரத்தின் அருகாமையிலே வாசம் பண்ணுங்கள். So they knew that when God saw that this building was against God, இந்த கோபுரமானது தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது என்பதை தேவன் கண்டபடியினால் God scattered them all over the place. ஆகவே தேவன் தாமே அவர்களை பூமி எங்கும் சிதற பண்ணினார். That's the artist's picture of the Tower of Babel. இதுதான் பாபேல் கோபுரத்தினுடைய அந்த படம். We are going to see more of this tomorrow. இதை குறித்து நாளை தினத்திலே நாம் அதிகமாக படிக்க போகிறோம். So what happened was, this Nimrod was against God, defying God. இந்த நிம்ரோத் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டான், தேவனுடைய வல்லமைக்கு மட்டுப்படுத்தும்படியாக செயல்பட்டான். He was defying, சவால் விடுகிறான். அவன் சவால் விடுகிறவனாக அவன் காணப்பட்டான். So he was the leader of these people who are working against God. தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற கூட்டத்தின் தலைவனாக அவன் காணப்பட்டான். He had a wife called Semiramis. அவனுடைய மனைவியின் பெயர் செமிராமிஸ் என்பது. Now when Nimrod died, நிம்ரோத் மரித்தபோது Semiramis was pregnant. செமிராமிஸ் அவள் கர்ப்பவதியாக இருந்தாள். And she gave birth to a son. அவள் ஒரு குமாரனை பெற்றெடுத்தாள். She called his name Tammuz. அவனுடைய பெயரை தமூஸ் என்று அழைத்தாள். And she said that he is a reincarnation of Nimrod. இந்த நிம்ரோதினுடைய மறு அவதாரம் தான் இந்த தம்மூஸ் என்று இந்த செமிராமிஸ் சொன்னாள். And because this Nimrod was a mighty man, இந்த நிம்ரோத் ஒரு பலத்த மனுஷனாக இருந்தபடியினால் they started deifying or making Tammuz as God and worshipping him and his mother. ஆகவே இந்த நிம்ரோதை அவர்கள் உதாசீனப்படுத்திவிட்டு இப்பொழுது தம்மூசையும் deifying means they made him God. They made him God. அவரை கடவுளாக மாற்றிவிட்டு இந்த செமிராமிஸையும் அவளுடைய மகனாகிய தம்மூசையும் அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். So that's how the first false religion in the world
against God started. இவ்விதமாகத்தான் தேவனுக்கு விரோதமான முதலாவது அவருடைய விரோத கடவுள்கள் உருவாக்கப்பட்டார்கள். If you turn to Ezekiel chapter 8 and verse 14, எசேக்கியேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் திருப்புவீர்கள் you என்றால் will see a hint of that worship there. அங்கு அந்த அவர்கள் நடத்தியதான ஆராதனை முறைமைக்கு ஒரு சிறிய காரியத்தை அங்கு நாம் காணலாம். Read that please. என்னை கர்த்தருடைய ஆலயத்தை வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். Then he brought me to the door of the gate of the Lord's house, which was toward the north, and behold, there sat women weeping for Tammuz. So here is the Tammuz mentioned. இங்கு தம்மூஸ் என்ற பெயர் So it குறிக்கப்பட்டிருக்கிறது. is from this ancient first false religion that all other false religions branched out in later years. இந்த பழங்கால தேவனுக்கு விரோதமான அந்த மத கோட்பாட்டில் இருந்துதான் அநேக பிழையான மத கோட்பாடுகள் உண்டாயிற்று. And where did this start? இது எங்கே ஆரம்பித்தது? In Babel or Babylon. பாபேல் என்கிறதான அந்த பாபிலோனில். That's why Babylon is called the mother of harlots. ஆகவே தான் இந்த பாபிலோனானது வேசிகளின் தாய் என்று அழைக்கப்படுகிறது. That's why this whore has this on her forehead. ஆகவே தான் இந்த வேசியினுடைய நெற்றியிலே பாபிலோன் என்று Now there's எழுதப்பட்டிருக்கிறது. another reason why she is called the mother of harlots. இன்னொரு காரணம் இவள் ஏன் வேசிகளின் தாய் என்று அழைக்கப்படுகிறாள் என்பது In the last days, கடைசி நாட்களிலே all false religions are going to join together and become one new religion. எல்லா விதமான பிழையான மார்க்கங்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு புதிய மார்க்கமாக அவைகள் உருவெடுக்க போகிறது. So one of the functions of this red-dressed woman is to join all religions together so that you finally get one world new religion. இந்த சிவப்பு உடை தரித்ததான இந்த ஸ்திரீனுடைய முக்கியமான ஒரு வேலை என்னவென்றால் இத்தகைய பிழையான இந்த மத போதகங்களை எல்லாம் ஒன்று சேர்ந்து அவைகள் ஒரு புதிய ஒரு மதமாக அவள் மாற்றப் போகிறாள். So in the near future there's going to be only one religion which is going to be a combination of all other religions. வரப்போகிறதான காலகட்டத்திலே ஒரு புதிய மார்க்கம் ஒன்று உருவாகும். அது இத்தகைய பிழையான மார்க்கங்களின் தொகுப்பாக அது காணப்படும். Now when I say this, நான் இவ்விதமாக இதை சொல்லுகின்ற போது when I say false religion, நான் பிழையான மார்க்கங்கள் என்று நான் சொல்லுகின்ற போது I don't mean religions apart from Christianity. கிறிஸ்தவ மார்க்கத்தை தவிர்த்த அந்த மதங்களை நான் சொல்லவில்லை. Because there is also a false Christianity which is part of those false religions. அந்த பிழையான மார்க்கத்திலே பிழையான கிறிஸ்தவ மார்க்கமும் உண்டு. So there is a false Christianity also which is going to join those religions. அந்த மார்க்கத்திலே இந்த பிழையான கிறிஸ்தவ மார்க்கமும் போய் சேர்ந்து கொள்ளும். In the last days the Bible says that many won't like sound doctrine and they will like preachers who will preach according to their lusts. கடைசி காலங்களிலே ஆரோக்கியமான உபதேசத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய மனதின் இச்சையின்படியே பிரசங்கிக்கிறதான அந்த பிரசங்கிமார்களையே அவர்கள் விரும்புவார்கள். Read 2 Timothy chapter 4 verses 3 and 4. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்கள். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவி விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். For the time will come when they will not endure sound doctrine, but after their own lust shall they heap to themselves teachers having itching ears, and they shall turn away their ears from the truth and shall be turned into fables. So here this is a prophecy about not all religions. It's a prophecy about the rising up of false Christianity. இது எல்லா மார்க்கங்களை குறித்ததான தீர்க்க தரிசனம் அல்ல. ஒரு பிழையான கிறிஸ்தவ மார்க்கம் உருவாக்கப்பட போகிறது. அதை குறித்ததான தீர்க்க தரிசனம் தான் இது. It's already there all over the world. இது ஏற்கனவே உலகம் முழுவதுமாக பரவி பின்னி காணப்படுகிறது. So these people who like stories rather than the truth will also join that one world religion. சத்தியத்திற்கு பதிலாக கட்டுக்கதைகளை விரும்புகிறவர்கள் தான் இவர்கள் உலகம் முழுவதிலும் அவர்கள் இவ்விதமாக அவர்கள் சேர்ந்து கொள்ளுகிறார்கள். Do you know this new religion is coming up now? இப்பொழுது ஒரு புதிய மார்க்கமானது உருவாகி கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? It's called Chrislam.
அது கிறிஸ்லம் என்று சொல்லப்படுகிறது. It's Christianity and Islam put together. அதாவது கிறிஸ்தவ மார்க்கமும் இஸ்லாமிய கொள்கைகளும் ஒன்றாக இணைக்கப்பட்டதான ஒரு புதிய மதம். There is also what is called the ecumenical movement, where many Christians are joining together and becoming one group. எல்லா கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர்ந்து அவர்கள் ஒரு கூட்டமாக உருவாக்கப்படுகின்ற ஒரு அமைப்பு. But the sad thing is, it's good to be one, but the truth is being sold. இவர்கள் ஒன்றாக இருப்பது நல்லதுதான், என்றாலும் சத்தியமோ அங்கு விற்கப்படுகிறது. Many of those who are becoming one like this deny the divinity of Jesus Christ. இவ்விதமாக ஒன்று சேர்பவர்கள் கிறிஸ்துவினுடைய தெய்வீக தன்மையை அவர்கள் மறுதலிக்கிறார்கள். They deny the resurrection of Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையே அவர்கள் மறுதலிக்கிறார்கள். They deny the saving power of Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த ரட்சிக்கிற வல்லமையை அவர்கள் மறுதலிக்கிறார்கள். They deny the virgin birth of Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளின் வயிற்றிலே பிறந்ததை அவர்கள் மறுதலிக்கிறார்கள். So denying all these things, they're becoming one. What's the use of that oneness? சத்தியத்தை மறுதலித்து விட்டு அவர்கள் ஒன்றாக சேர்கிறார்களே, இவ்வாறு ஒன்று சேர்வதிலே என்ன பிரயோஜனம்? So all such people who go against the truth of the word of God will join this red-clad woman. இந்த தேவனுடைய வசனத்தின் உண்மையான சத்தியத்தை மறித்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த சிவப்பு வஸ்திரம் தரித்ததான அந்த ஸ்திரீயோடு கூட அவர்கள் சேர்ந்து So கொள்வார்கள். we saw the origin of this whore. ஆகவே இந்த வேசியினுடைய அந்த ஆரம்பத்தை குறித்து நாம் கண்டோம். On the other side, we also have to see the origin of the sun-clad woman, the woman dressed in white. வெண்மை வஸ்திரம் தரித்ததான சூரியனை அணிந்ததான அந்த ஸ்திரீயினுடைய அந்த ஆரம்பத்தையும் நாம் காண வேண்டும். She is spiritual Jerusalem. அவள் ஆவிக்குரிய எருசலேம். Where did she begin? அவள் எங்கு ஆரம்பித்தாள்? What is her history? அவளுடைய வரலாறு என்ன? There was a time when God was interacting with the literal Jerusalem on earth. ஒரு காலகட்டத்திலே உலகத்திலே எழுத்தின்படி காணப்பட்டதான எருசலேமோடு கூட தேவன் நேரடியாக இடைப்பட்டார். He brought his people to that land. அவர் தன்னுடைய ஜனங்களை தன்னுடைய தேசத்திலே கொண்டு He வந்தார். asked his temple to be built in that land. அந்த தேசத்திலே தன்னுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னார். He called those people in that land my people, and he said, I am married unto you. அந்த தேசத்தில் உள்ளதான ஜனங்களை பார்த்து இவர்கள் என்னுடைய ஜனங்கள், நான் இவர்களை விவாகம் பண்ணி இருக்கிறேன் என்று சொன்னார். But they rebelled against him. என்றாலும் அவர்களோ தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணினார்கள். They didn't want that God, or they didn't want his laws. அந்த தேவனை அவர்கள் விரும்பவில்லை, அவருடைய பிரமாணங்களையும் ஏற்க மனதில்லை. But so finally he came down personally. முடிவிலே அவர் தனிப்பட்ட முறையிலே கீழே இறங்கி He வந்தார். came down in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தோடு கூட அவர் கீழே இறங்கி வந்தார். He came down and he moved in Jerusalem, lived in Jerusalem, spoke to the people personally in Jerusalem. அவர் கீழே இறங்கி வந்து இந்த எருசலேமிலே வாழ்ந்து அந்த எருசலேமின் ஜனங்களோடு கூட நேரடியாக சத்தியங்களை அவர்தாமே முகமுகமாய் பேசினார். Again, as they rejected him before, they rejected him. அவர்கள் ஏற்கனவே இவர்களை புறம்பே தள்ளினது போல இப்பொழுதும் கூட அவரை புறம்பே தள்ளினார்கள். He earned more enemies than friends in Jerusalem. எருசலேமிலே நண்பர்களை சாவதரித்துக் கொள்வதற்கு பதிலாக அநேக சத்துருக்களை தான் அவர் சம்பாதித்தார். You know the nature of God is when he starts loving, he will love till the end. தேவனுடைய அந்த குணாதிசயமே என்னவென்றால் ஒரு முறை அவர் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் முடிவு பரியந்தமும் அவர் நேசித்துக் கொண்டே இருப்பார். Although he chose Jerusalem and although they rejected him, still he continued to show his love towards Jerusalem. அவர் எருசலேமை தெரிந்து கொண்டு அவர்களை அவர் தொடர்ச்சியாக நேசித்துக் கொண்டே இருந்தாலும் அவர்கள் தள்ளினாலும் பரவாயில்லை என்றாலும் அவர் தொடர்ச்சியாக அவர்களை நேசித்தே இருந்தார். So he selected 12 Jews. ஆகவே 12 யூதர்களை அவர் தெரிந்தெடுத்தார். They represent Jerusalem. அவர்கள் எருசலேமுக்கு ஒப்பனையாக காணப்பட்டார்கள். And he separated them and they followed him. அவர்களை அவர் வேறு பிரித்தார், இவர்களோ இயேசுவை பின்பற்றினார்கள். Finally Jesus was rejected by men and crucified in Jerusalem. முடிவிலே எருசலேம் நகரத்து மக்களால் அவர் புறம்பே தள்ளப்பட்டு அவர் சிலுவையில் அறையப்பட்டார். When these 12 disciples who
were Jews were following Jesus. இந்த யூதர்களாகிய இந்த 12 அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் இயேசுவை பின்பற்றின போது Many times when they followed him, they didn't know why they were following him. They didn't know his plan fully. அநேக சந்தர்ப்பங்களிலே அவரை பின்பற்றி சென்ற பொழுது அவர்கள் ஏன் அவரை பின்பற்றுகிறோம் என்றும் இவர்களை குறித்த அவருடைய திட்டம் என்ன என்பதும் இவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. You know, what their thought was, அவருடைய எண்ணங்கள் என்னவென்றால், just like, you know, when the Israelites became captives to the Egyptians, Moses came up. இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தியரிடத்திலே அடிமைகளாக மாற்றப்பட்ட பொழுது அங்கே மோசே எழுப்பப்பட்டார். When they became captives to the Philistines, Samson came up. அவர்கள் பெலிஸ்தியரிடத்திலே அடிமைகளாக மாற்றப்பட்ட பொழுது சிம்சோன் அங்கே எழும்பினார். When they became captives to the Ammonites, Jephthah came up. அம்மோனியரிடத்திலே இவர்கள் சிறைகளாக மாற்றப்பட்ட பொழுது எப்தா எழும்பினார். When they became captives to the Midianites, Gideon came up. மீதியானிடத்திலே இவர்கள் சிறைப்பட்டவர்கள் ஆன பொழுது அங்கே கிதியோன் எழும்பினார். Now they are captives to the Romans. Now Jesus came up. இப்பொழுது அவர்கள் ரோம அரசாங்கத்தால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது இயேசு வந்திருக்கிறார். So they thought that Jesus is going to deliver them from the hand of the Romans. இப்பொழுது அவர்கள் நினைத்தது என்னவென்றால், ரோம பேரரசில் இருந்து இயேசு தாமே இவர்களை விடுவிப்பார் என்று நினைத்தார்கள். That's why in Luke chapter 1, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், we read that they are saying, you know, in prophecy, Jesus is going to deliver us from the hand of their enemies. தங்களுடைய சத்துருக்களின் கரங்களில் இருந்து இயேசு தாமே அவர்களை விடுவிப்பார் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். So they look at what they are saying about Jesus. இயேசுவை குறித்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பாருங்கள். Luke 1:74 and 75. லூக்கா எழுதின சுவிசேஷம் 74ஆம் 75வது வசனங்கள். தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். That he would grant unto us that we being delivered out of the hand of our enemies might serve him without fear in holiness and righteousness before him all the days of our lives. So here we see Jesus is now a person who's going to deliver them from their enemies. இப்பொழுது சத்துருக்களின் கைகளிலிருந்து இயேசு கிறிஸ்து இவர்களை விடுவிப்பார் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். So when Jesus died, இயேசு மரித்தபோது, it's all over, all our plans are gone, now let's go back fishing. நம்முடைய திட்டங்கள் எல்லாம் முடிந்து போயிற்று, எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிற்று, ஆகவே நாம் மறுபடியுமாக மீன்பிடிக்க போய்விடுவோம். They didn't understand his plan. அவருடைய திட்டத்தை இவர்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை. But when he rose up again from the dead, again they got hope. Oh, he's going to deliver us. மரித்தோரிலிருந்து மறுபடியுமாக அவர் உயிர்த்தெழுந்த பொழுது இவர்களுக்குள்ளே நம்பிக்கை துளிர்த்தது. ஆம், இவர் நம்மை விடுதலையாக்கப் போகிறார் From the Romans. ரோமருடைய கரங்களிலிருந்து. That's why in Acts chapter 1, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற போது, read verse 6. Look at what the disciples are asking. இப்பொழுது 6வது வசனத்தை நாம் படிப்போம் என்றால், அவருடைய சீஷர்கள் அவரை பார்த்து என்ன கேட்கிறார்கள் என்று பாருங்கள். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். When they therefore were come together, they asked of him, saying, Lord, will thou at this time restore again the kingdom to Israel? So will we get back our kingdom from the Romans, was the disciples' question to Jesus. இப்பொழுது அவருடைய சீஷர்களை இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், இக்காலத்திலா எங்களுக்கு இந்த ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து விடுதலை கொடுப்பீர்கள்? So they were looking forward to a literal deliverance of Israel from Romans, but Jesus' plan was not that. ரோமருடைய கரங்களிலிருந்து எழுத்தின்படியான ஒரு விடுதலையை தான் இந்த சீஷர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்களே ஒழிய அவர்கள் இயேசுவினுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளவில்லை. What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? See, don't ask these questions now. இப்பொழுது இந்த கேள்வியை கேட்க வேண்டாம். All this is in my Father's hands. இவைகள் எல்லாம் என்னுடைய பிதாவினுடைய கரத்தில் இருக்கிறது. The times and the seasons and what's going to happen in different periods of history is all in my Father's hands. காலங்களும் நேரங்களும் அதே நேரத்திலே வரலாற்றிலே என்னென்ன சம்பவிக்க போகிறது என்ப சகலமும் என்னுடைய பிதாவின் கரத்திலே காணப்படுகிறது. There is a clock
clock in heaven. பரலோகத்திலே ஒரு கடிகாரம் இருக்கிறது. And the Father moves that clock. பிதாவாகிய தேவன் தாமே அந்த கடிகாரத்தை அவர் இயக்குகிறார். And at different points in that points of time in that clock there will be changes on earth. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அந்த கடிகாரம் இயக்கப்படுகின்ற பொழுது இந்த பூமியிலே அதற்கேற்ற வண்ணமாக நிகழ்வுகள் நடைபெறும். So don't question about those things. இப்பொழுது அந்த காரியத்தை குறித்து கேட்க வேண்டாம். It's in my Father's hands. It's not for you to know them. இது என்னுடைய பிதாவின் கரத்தில் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. But you go to that upper room which I told you to go. நான் உங்களுக்கு சொல்லுகிறதான அந்த மேல் வீட்டறைக்கு நீங்கள் செல்லுங்கள். And you go there and wait for the Holy Spirit. அங்கு நீங்கள் போய் பரிசுத்த ஆவிக்காக காத்துக்கொண்டிருங்கள். And when the Holy Spirit comes upon you, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வருகின்ற போது, from that day you'll have to go to different parts of the earth and be witnesses for me. அந்த நேரத்திலே நீங்கள் உலகத்தின் பல பகுதிகளுக்கும் சென்று எனக்காக சாட்சிகளாக இருப்பீர்கள். So that's what Jesus told them. இவ்விதமாகத்தான் இயேசு அவர்களை பார்த்து சொன்னார். So they went and waited. ஆகவே அவர்கள் போய் காத்திருந்தார்கள். And the Holy Spirit came upon them. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினார். That was the day that this woman was born. அந்த நாளில் தானே இந்த ஸ்திரீயானவள் பிறந்தாள். That was the day when this white clad woman or the spiritual Jerusalem was born. அந்த நாளில் தான் இந்த வெண் வஸ்திரம் தரித்ததான இந்த ஸ்திரீயானவள் ஆவிக்குரிய எருசலேம் பிறந்தது. From that day onward she's been spreading all over the world. அந்த நாள் முதற்கொண்டு அவள் உலகம் முழுவதும் பரவிக் கொண்டிருக்கிறாள். From that day onward she's been increasing till today. அந்த நாள் முதற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி பெருகி இம்மட்டுமாக பெருகிக் கொண்டு வருகிறாள். That red dressed woman, she's everybody's friend. இந்த சிவப்பு வஸ்திரம் தரித்ததான அந்த ஸ்திரீயானவள் எல்லோருக்கும் சிநேகிதி. Whole world loves her. முழு உலகமும் அவளை நேசிக்கிறது. But that white clad woman, nobody likes her. இந்த வெண்வஸ்திரம் தடுத்ததான ஸ்திரீயை ஒருவருக்கும் பிடிக்காது. They don't like her whiteness. அவளுடைய வெண்வஸ்திரத்தை யாருக்கும் பிடிப்பதில்லை. They like red, they don't like white. அவர்களுக்கு சிவப்பு தான் பிடிக்குமே ஒழிய வெண்மை நிறம் பிடிக்காது. Throughout her history she suffered. அவளுடைய ஜீவிய காலம் முழுவதுமாக அவள் பாடுபட்டாள். Throughout her history she's had enemies who have tried to obliterate, to get rid of her. அவளுடைய வரலாற்று காலம் முழுவதுமாக அவளை ஒடுக்கும்படியாக அவளை அகற்றும்படியாக சத்துருக்கள் முற்றிலுமாக போராடினார்கள். But still she has survived. என்றாலும் இன்னும் அவள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாள். Her history is just like the history of the Jews. அவளுடைய வரலாறானது இந்த யூதர்களின் வரலாற்றைப் போலவே காணப்படுகிறது. Just like the Jews suffered like nobody else suffered, she has also suffered. இந்த யூதர்கள் யாரும் பாடுபடாத வண்ணம் அவ்வளவுக்கு அதிகமாக அவர்கள் பாடுபட்டார்கள். அதுபோலவே இந்த ஸ்திரீயும் கூட பாடுபட்டாள். And just like the Jews have survived in the midst of all those sufferings, she also has survived. எல்லா பாடுகளின் மத்தியிலேயும் இந்த யூதர்கள் தப்பி பிழைத்தது போல இந்த ஸ்திரீயும் கூட எல்லா பாடுகளின் மத்தியிலேயும் அவள் தப்பி பிழைத்துக் கொண்டு வருகிறாள். So starting with 12 Jews, this spiritual Jerusalem has been extended throughout the world. இவள் 12 யூதர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டால் இப்பொழுது அது உலகம் முழுவதும் பரவி காணப்படுகிறது. We know one of those 12 came to Tamil Nadu and died in Chennai. இந்த 12 பேரில் ஒருவர் அவர் தமிழ்நாட்டிற்கு வந்து சென்னையிலே அவர் மரித்தார் என்பது நமக்கு தெரியும். So this is how from 2000 years ago this spiritual Jerusalem was born and grew and has been spreading throughout the world. இவ்விதமாகத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த யூதர்கள் இவர்கள் இந்த ஸ்திரீயானவள் பிறந்தாள். அது மாத்திரமல்ல அவள் உலகம் முழுவதுமாக பரவி காணப்படுகிறாள். Now we are going to go to another comparison. இப்பொழுது இன்னொரு ஒப்புமைக்கு நாம் கடந்து போக Now we are போகிறோம். going to study these two women and see how they are growing these days, how they have been growing. இந்த 2 ஸ்திரீகளும் எவ்விதமாக அவர்கள் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள் என்பதை குறித்து காணப்போகிறோம். First of all, we'll start and we'll see how this red dressed woman is growing. எவ்விதமாக இந்த சிவப்பு வஸ்திரம் தரித்ததான இந்த வேசியானவள் அவள் வளர்ந்து கொண்டு வருகிறாள் என்று முதலாவது நாம் பார்ப்போம். She grows in two ways. அவள் 2 வழிமுறைகளிலே வளருகிறாள். When I say growing, I mean growing in numbers. வளருகிறாள் என்று சொல்லுகின்ற பொழுது எண்ணிக்கையில் வளருவது. How does she grow in numbers? அவள் எவ்விதமாக எண்ணிக்கையில் வளருகிறாள்? She already has many people who are part of her.
ஏற்கனவே அவளுடைய பக்கத்திலே அநேக எண்ணிக்கையுள்ள நபர்கள் So காணப்படுகிறார்கள். when they give birth to children, they belong to her. அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் இவளுக்கு சொந்தமாக So மாற்றப்படுகிறார்கள். as population increases, she increases. ஜனத்தொகை பெருகுகின்ற பொழுது அவளும் கூட பெருகுகிறாள். That's one way how she grows. இவ்விதமாகத்தான் ஒரு வழிமுறையிலே அவள் பெருகுகிறாள். But there is another way that she grows, to which we must focus attention. இன்னொரு வழிமுறையிலே அவள் வளர்ந்து பெருகுகிறாள். அதிலே தான் நாம் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். If you turn to 2 Thessalonians chapter 2, இரண்டாம் தெசலோனிக்கே இரண்டாம் அதிகாரத்தை நாம் திருப்புவோம் என்றால் we read that in the last days there'll be a great falling away. கடைசி நாட்களிலே அநேகர் விழுந்து போவார்கள் என்று நாம் Viswasa வாசிக்கிறோம். drogam. விசுவாச துரோகம் நடைபெறும் என்று நாம் வாசிக்கிறோம். It is there in 2 Thessalonians chapter 2 and verse 3. இரண்டாம் தெசலோனிக்கே இரண்டாம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் இதை வாசிக்கின்றோம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. Let no man deceive you by any means, for that day shall not come except there's come a falling away first, and that man of sin be revealed, the son of perdition. So here in the last days a great falling away is going to take place. கடைசி நாட்களிலே விசுவாச துரோகம் நடைபெறும். So what does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Many people who belonged to this sun-clad woman, the white-dressed woman, holy people who are children of God, they are going to backslide and fall away from her and become members of the whore or the red-dressed woman. இந்த வெண் வஸ்திரம் தரித்ததான அந்த ஸ்திரீயினுடைய நபர்கள், அவர்கள் பரிசுத்தவான்களாய் இருந்தவர்கள், பரிசுத்தத்தை நோக்கி சென்றவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக காணப்பட்டவர்கள், அவர்கள் விழுந்து போய் விசுவாச துரோகம் செய்து பிற்பாடு அவர்கள் இந்த வேசியனோடு கூட அவர்கள் சேர்ந்து கொள்வார்கள். So today a great backsliding is taking place in the world. ஆகவே இந்த உலகத்திலே இன்றைக்கு விசுவாச துரோகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பின்மாற்றம் நடைபெற்றுக் So கொண்டிருக்கிறது. through this backsliding, many souls are leaving the faith and joining the whore, and that's how this whore is in another sense increasing. பின்மாற்றத்தின் மூலமாக அநேகர் அவர்கள் பின்வாங்கி அவர்கள் இயேசுவை மறுதலித்து இந்த வேசியோடு கூட சேர்ந்து கொள்கிறார்கள். இதன் மூலமாக இந்த வேசியினுடைய வளரும் எண்ணிக்கை அதிகமாகிறது. Now backsliding has always been taking place, but it's now increasing in these days. பின்மாறி போதல், பின்வாங்குதல் என்பது எப்பொழுதும் காணப்படுகிற ஒன்றுதான், என்றாலும் இப்பொழுது அது அதிகரிக்கிறது. Now if you look at the European countries and the United States, ஐரோப்பிய தேசங்களையும் அதே நேரத்திலே அமெரிக்க ஐக்கிய நாட்டையும் நாம் பார்ப்போம் என்றால் you think they are Christian countries? அவர்கள் கிறிஸ்தவ நாடுகள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? They are not Christian countries. அவர்கள் கிறிஸ்தவ நாடுகளே அல்ல. In 2008, the President of America made a public announcement, America is no longer a Christian country. 2008ஆம் ஆண்டிலே அமெரிக்க ஜனாதிபதி ஒரு அறிக்கை விட்டார். அதிலே சொன்னது என்னவென்றால், அமெரிக்காவானது ஒருபோதும் கிறிஸ்தவ நாடே அல்ல. Is no longer. இனிமேல் அது கிறிஸ்தவ நாடே அல்ல. If you go to the United Kingdom, to the UK, to England, இங்கிலாந்து தேசத்திற்கு சென்றால் these are countries that used to produce so many missionaries. அநேக மிஷனரிகளை உருவாக்கினதான தேசம் அது. But today, இன்றைக்கோ if you go to the streets of England and preach about Jesus, they will say you're preaching hatred. இங்கிலாந்து தேச வீதிகளிலே சென்று பிரசங்கம் செய்தால் நீங்கள் வெறுப்பை பிரசங்கிக்கிறீர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். If you preach about Jesus, இயேசுவை குறித்து பிரசங்கம் செய்தால். you know why? ஏனென்று தெரியுமா? See, we are throwing out the boundaries that have been created by religion, and we are all getting together as one group. மதம் என்கிறதான அந்த கோட்பாடுகளை, அந்த எல்லைகளை எல்லாம் நாங்கள் தூக்கி எறிந்து வீசிவிட்டு இப்பொழுது நாங்கள் ஒரே குழுவாக, கூட்டமாக மாற்றப்பட்டு கொண்டு வருகிறோம். That's what we are promoting in England. இவ்விதமாகத்தான் நாங்கள் இங்கிலாந்து தேசத்திலே இதை முன்னேற்றி கொண்டு வருகிறோம். But you come onto the streets and say Jesus is Lord, there is no salvation in anybody else. You are creating that boundary and dividing again. என்றாலும் நீங்களோ வீதிகளுக்கு வந்து கிறிஸ்துவே தேவன் என்றும் அவரே இரட்சகர் என்றும் சொல்லி ஒரு எல்லையை வரையறுக்க
பிளக்கிறீர்கள். And you're dividing again. நீங்கள் மறுபடியுமாக பிரிவினையை உண்டு பண்ணுகிறீர்கள். So you're preaching division, you're preaching hatred. When we are trying to love each other, you're trying to divide. நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க முற்படுகின்ற பொழுது நீங்கள் பிரிவினையையும் வெறுப்பையும் உண்டு பண்ணுகிறீர்கள். Now about few years ago, சில வருஷங்களுக்கு முன்பாக we in our church in England, we had booked a place for conducting a meeting during Christmas, a public place. கிறிஸ்துமஸ் நாளின் பொழுது ஒரு ஒரு பொதுவான இடத்திலே கூட்டத்தை ஒழுங்கு செய்யும்படியாக இங்கிலாந்து தேசத்தில் உள்ளதான ஒரு இடத்திலே ஒழுங்கு செய்ய நம்முடைய சபை அது ஒழுங்கு செய்ய முற்பட்டது. After we booked, நாங்கள் அதாவது நாம் அந்த கூட்டத்தை அந்த ஆராதனை கூட்டத்தை அதை ஒப்புமை செய்த பிறகு another religion, people from another religion came and said, we want that place. இன்னொரு மார்க்கத்தார் இன்னொரு மதத்தினர் வந்து இந்த ஸ்தலம் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். You know what happened? என்ன நடந்தது தெரியுமா? The authorities came and told us, please, we can't give you that place. Those people have asked for it. அந்த அதிகாரிகள் அந்த இடத்தினுடைய அதிகாரிகள் வந்து சொன்னார்கள், இன்னொருவருக்கு இந்த இடம் தேவைப்படுகிறதாம், ஆகவே உங்களுக்கு இந்த இடத்தை தர முடியாது என்று சொல்லிவிட்டார். So although we were Christians, although they were another religion, although they booked later, they got the priority. அவர்கள் கிறிஸ்தவராக இருந்தாலும் அதை மறுபடியும் நாங்கள் கிறிஸ்தவராக இருந்தாலும் மற்றவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாங்கள் ஏற்கனவே அந்த ஸ்தலத்தை முன்பதிவு செய்திருந்தாலும் கூட அவர்களுக்கு தான் அவர்கள் முன்னுரிமை அளித்து எங்களை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். How can you call that a Christian country? அப்படி என்றால் அந்த தேசத்தை எவ்வாறு ஒரு கிறிஸ்தவ நாடு என்று அழைக்க முடியும்? So a falling away is taking place. ஆகவே விசுவாச துரோகமானது அங்கு நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. New religions and strange religions are coming inside. புதிய மார்க்கங்களும் வினோதமான மார்க்கங்களும் உருவாகிக் கொண்டு வருகிறது. That's increasing all over the world. அது உலகம் முழுவதுமாக பரவிக் கொண்டு வருகிறது. All those religions are all being conducted in secret rooms and secret houses. ரகசியமான ஸ்தலங்களிலும் ரகசியமான வீடுகளிலும் இந்த கூட்டங்கள் ரகசியமாக நடத்தப்படுகிறது. And so those religions are increasing and Christianity is decreasing. அந்த மார்க்கங்கள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. கிறிஸ்தவ மார்க்கத்தின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. Churches have become shoe shops. இப்பொழுது ஆலயங்கள் தேவ ஆலயங்கள் செருப்பு காலணிகளை விற்கக்கூடிய கடையாக மாற்றப்படுகிறது. So that's the falling away taking place all over the world. இந்த உலகம் முழுவதுமாக விசுவாச துரோகமானது இவ்விதமாக சம்பவித்துக் கொண்டு வருகிறது. Many popular preachers are falling into sin. அநேக பிரசித்தி பெற்ற பிரசங்கிமார்கள் அவர்கள் பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கிறார்கள். There was a man called A.A. Allen. A.A. Allen என்கிறதான ஒரு மனுஷன் இருந்தார். He was a popular preacher. அவர் ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற பிரசங்கியார். He's done many miracles. அநேக அற்புத அடையாளங்களை செய்தவர். But when he died, அவர் மரித்தபோது the hospital report was, அந்த மருத்துவமனையினுடைய அந்த மருத்துவ சான்றிதழ் என்னவென்றால், he died of acute alcoholism. அவர் அதிகமாக குடிப்பழக்கத்திற்கு போதை பழக்கத்திற்கு அடிமையானபடியினாலே அவர் செத்து போனார். And there's another man, இன்னொரு மனிதர், he's still alive today. He is in America. அவர் அமெரிக்கா தேசத்திலே இன்னும் உயிரோடு இருக்கிறார். He was saved from drug addiction and he has a lot of tattoos all over his body. அவர் போதை மருந்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டார். அவருடைய சரீரத்திலே அநேக கட்டிகள் பச்சை குத்தி இருந்தது. So he claims to have raised 21 people alive from the dead. மரித்தோரில் இருந்து 21 பேரை அவர் உயிர்த்தெழ பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. But recently, சமீபத்திலே he's been hearing voices. அவர் தன்னுடைய ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். What is that? அது என்ன? God told him, தேவன் அவரிடத்திலே சொன்னார், don't preach about Jesus. Everybody knows about Jesus. இயேசுவை குறித்து நீ பிரசங்கிக்காதே, ஏனென்றால் எல்லோருக்கும் இயேசுவை பற்றி தெரியும். You preach about angels. நீ தேவ தூதர்களை குறித்து பிரசங்கம் பண்ணு. So he started preaching about angels. He said, the angel of finance came and talked to me and so on. அப்பொழுது அவர் தேவ தூதர்களை குறித்து பிரசங்கம் பண்ணி இந்த நிதி சம்பந்தப்பட்ட அந்த தேவ தூதன் என்னிடத்தில் வந்து பேசினான் என்று பிரசங்கித்தார். So
he started changing his teachings like this. அவர் இவ்விதமாக தன்னுடைய போதனைகளை மாற்றிக்கொண்டார். You don't have to be a preacher to know that something is wrong with that sermon. அந்த போதனையிலே உங்க பிழை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும்படியாக நீங்கள் ஒரு போதகராக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. So such a backsliding is taking place in the world. இந்த உலகத்திலே இப்படியான பின்மாற்றுதல் பின்வாங்கி போகுதல் காணப்படுகிறது. Even in Christian circles, even in our church, backsliding is taking place. இன்னும் நம்முடைய சபையிலேயும் கூட எடுத்துக்கொண்டால் இவ்விதமாக பின்வாங்கி போகுதல் காணப்படுகிறது. Unfortunately, we are not focusing on that. எதிர்பாராத விதமாக நாம் அதிலே கவனம் கொள்வதில்லை. When I was in one church, நான் ஒரு சபையிலே இருந்தபோது I asked one believer there to take account of all those who have stopped coming to church. சபைக்கு நீங்கள் வராத நாட்களினுடைய அந்த எண்ணிக்கையை எல்லாம் நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று நான் அவரிடத்திலே சொன்னேன். Take account of the number of people who are not now coming to church from the time this church started. இந்த சபை ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு இந்த சபைக்கு வராமல் போனவர்களின் எண்ணிக்கையை நீங்கள் அதை கணக்கிட்டு பாருங்கள் என்று சொன்னேன். When he brought the list, அவர் ஒரு அட்டவணையை கொண்டு வந்தபோது I realized with only the backsliders we could fill the hall. அந்த பின்வாங்கி போனவர்களால் மாத்திரமே அந்த முழு ஹாலையும் நிரப்ப முடியும் என்பதை நான் உணர்ந்து So கொண்டேன். subtly, without our knowledge, people leave little by little. We don't care about them because our halls are full, but God is still burdened about them. They are falling away and joining the horde. வஞ்சனையின் மூலமாக ஏமாற்றப்படுதலின் மூலமாக இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வழுவி அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். என்றாலும் தேவன் அவர்கள் இருந்தாலே இந்த ஹால் முழுவதுமாக நிரம்பிவிடும். என்றாலும் இப்பொழுது ஹால் நிரம்பி இருக்கின்ற காரணத்தினாலே நாமும் அவர்களை பற்றி கவலைப்படுவதில்லை. என்றாலும் தேவனோ அந்த பின்வாங்கி போன அந்த ஆத்துமாக்களை குறித்து மிகுந்த கவலைப்படுகிறார். So although this whore is growing in this way, as backsliders join her, இந்த பின்வாங்கி போனவர்கள் எல்லாம் அவளோடு கூட சேர்ந்து கொள்வதின் மூலமாக இந்த வேசியானவள் எண்ணிக்கையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறாள். There is a promise in the Bible. வேதாகமத்திலே ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. Read Isaiah chapter 61 and verse 4. ஏசாயா 61 அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். And they shall build the old ways, they shall raise up the former desolations, and they shall repair the waste cities, the desolations of many generations. So here God is saying, God is going to raise up a people from within the church, from within spiritual Jerusalem. இங்கு ஆவிக்குரிய எருசலேமிலிருந்து தானே தேவன் ஜனங்களை எழும்ப பண்ணுவார் என்று அவர் சொல்லுகிறார். And they are going to build up places that have been lying waste. நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை அவர்கள் கட்டுவார்கள். And they are going to repair waste cities and raise up former desolations of many generations. பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். This is not about literal cities. இது எழுத்தின்படியான அந்த பட்டணங்களை குறித்தல்ல. This is about rebuilding the desolate kingdom of God. இது பாழாய் கிடக்கிறதான தேவனுடைய அந்த ராஜ்யத்தை குறித்து. God is going to bring back backsliders of many generations, this verse says. அநேக சந்ததியாரிலிருந்து பின்வாங்கி போனதான அந்த ஜனங்களை அவர் திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. So that Jesus who said, a bruised reed will I not break, a smoking flax will I not quench, he is burdened about the backslidden state of many people. மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் நெறிந்த நாணனை முடியாமலும் இருப்பேன் என்று வாக்குரைத்த தேவன் இந்த பின்வாங்கி போனதான இந்த ஆத்துமாக்களை குறித்து தேவன் மிகுந்த பாரமுள்ளவராக இருக்கிறார். Even now during the time of the exhortation, God the Spirit of the Lord spoke that he is burdened about some who have gone into backsliding and he is going to bring them back. இப்பொழுதும் கூட நாம் ஜெபிக்கிறதான அந்த தியான நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தினது என்னவென்றால் அநேகர் பின்வாங்கி போய் இருக்கிறார்கள். அவருடைய பின்வாங்கி போனதான நிலவரத்திலிருந்து நான் திரும்பவும் அவர்களை உயிர்ப்பிப்பேன் என்று சொன்னார். Now I am urged so that we might spend 2 or 3 minutes in prayer right now. இப்பொழுதே நாம் 2-3 நிமிடங்கள் நாம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும் என்று என்னுடைய ஆவியிலே நான் ஏவப்படுகிறேன். Just to tell you the effect of prayer, I want to tell you an incident. இந்த ஜெபத்தினுடைய வல்லமையை சொல்லும்படியாக நான் ஒரு சம்பவத்தை உங்கள் முன்பாக குறிப்பிட விரும்புகிறேன். There are many strange religions that are spreading these days. இந்த நாட்களிலே அநேக வினோதமான மார்க்கங்கள் பெருகிக் கொண்டு வருகிறது. There is one particular religion that is increasing, that is
ultimately connected with Satanism, with Satan, with the worship of Lucifer, but people who newly join won't know it. இந்த புதிய மார்க்கங்களில் ஒன்று சாத்தானை அதாவது லூசிபரை வணங்குகிறதான ஒரு கூட்டத்தினர் உண்டு. அவர்கள் அவரை வணங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். புதிதாக வந்து அந்த கூட்டத்தாரோடு சேர்ந்தவர்கள் இது என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். Only after they get deeper and deeper into it will they know the truth. அவர்கள் ஆழமாக சென்ற பிறகுதான் அந்த உண்மையான சத்தியத்தை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். So in one particular country this religion was spreading fast. ஒரு குறிக்கப்பட்ட தேசத்திலே இந்த மார்க்கமானது மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. And what happened was they started talking to the president of that country and influencing him, and the time came when he himself started admitting that this was good and he was going to embrace that religion. அந்த தேசத்தினுடைய அந்த அதிபரோடு கூட இவர்கள் பேசி அவரும் கூட இவருடைய உபதேசத்தினால கவர்ந்து இழுக்கப்பட்டு அவர் இவர்களோடு கூட தொடர்பு கொண்டு அவர்களோடு கூட ஐக்கிய வைத்துக் கொண்டார். The Christians there got troubled. அங்கு இருந்ததான கிறிஸ்தவர்கள் அவர்கள் கலக்கமுற்றார்கள். Because if he gets converted to that religion and the whole land will be converted to that religion, and then the Christians will suffer. அந்த தேசத்தின் அதிபரே இவ்வாறு பிழையான மார்க்கத்திற்குள் போய் சேர்ந்து விடுவார் என்றால் அப்பொழுது முழு தேசமும் அந்த மார்க்கத்தை பின்பற்றி போகும். அப்பொழுது கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு பெரும் தொந்தரவு உண்டாகும் என்று கிறிஸ்தவர்கள் நினைத்தார்கள். So some group of Christians got together and 3 days they fasted and prayed. ஆகவே சில கிறிஸ்தவர்கள் ஒன்று சேர்ந்து 3 நாள் அவர்கள் உபவாசித்தார்கள். So after 3 days they went to an island and prayed 3 days. அவர்கள் ஒரு குறிக்கப்பட்ட தீவுக்கு சென்று அங்கே 3 நாள் அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். After that they came back to the mainland. அதற்கு பிறகு அவர்கள் இந்த முக்கியமான இந்த தேசத்திற்கு வந்தபோது and passed by the temple of that strange religion. அந்த அந்நிய மார்க்கத்தினுடைய அந்த கோயிலில் அவர்கள் கடந்து சென்றார்கள். and bound the spirit there in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆவியை அவர்கள் கட்டினார்கள். You know what happened? என்ன நடந்தது தெரியுமா? Next to that temple, it's not a Hindu temple, I'm not talking about Hindu temple, it's அது another ஒரு religion. இந்து மத கோயில் அல்ல. Next to that temple they were demolishing a building. இந்த கோயிலுக்கு அருகாமையிலே ஒரு கட்டடம் இருந்தது. அந்த கட்டடத்தை அவர்கள் உடைத்து அடிக்க முற்பட்டார்கள். Here when we demolish buildings we use hammers and chisels and sometimes machines. There they use explosions. இங்கு நாம் ஒரு கட்டடத்தை உடைக்க வேண்டும் என்றால் சுத்தியலாலும் உளியாலும் இல்லாவிட்டால் சில கருவிகளாலும் மெஷின்களாலும் நாம் உடைக்க முற்படுவோம். என்றாலும் அங்கேயோ வெளிநாடுகளிலேயோ வெடி மருந்து பயன்படுத்தி அந்த கட்டடத்தை அப்படியே குமுறும்படி செய்து விடுவார்கள். So while those explosions were placed there, இவ்விதமாக அங்கே வெடிமருந்து பொருட்கள் அங்கே வைத்தபோது one huge piece of the rubble or that house, one huge piece, instead of collapsing, it misfired, it exploded too much, and it because of that explosion went and hit the temple and broke one room and made it open. இந்த வெடி மருந்து பொருட்கள் வெடிக்க செய்தால் அப்படியே கட்டிடமானது அப்படியே அதிர்ந்து அப்படியே கீழே தரைமட்டமாகிவிடும். என்றாலும் இங்கே அதிகப்படியான வெடி மருந்து பொருட்கள் இருந்தபடியினாலே அந்த கட்டடத்தின் ஒரு பகுதியானது ஒரு பெரிய கல்லானது அப்படியே வந்து இந்த ஆலயத்தினுடைய இந்த கோயிலினுடைய ஒரு அறையை அப்படியே நசுக்கி போட்டது. Opened it. அதை திறந்து விட்டது. And when it was open, அது திறக்கப்பட்ட போது there were bones, blood, skulls in that room. அங்கு மண்டையோடுகள், எலும்புகள், இது போன்றதான சாதனங்கள், ரத்தம் இது போன்றதான காரியங்கள் இருந்தது. So what happened once it was made public, that was a secret room, it was made public, immediately people all over the place came and started clicking in their cameras. அது ஒரு ரகசியமான அறையாக இம்மட்டுமாக இருந்தது. இப்பொழுது உடைக்கப்பட்டவுடனே வெளியரங்கமான போது பொது ஜனங்கள் அனைவரும் காணக்கூடியதாகி விட்டது. ஆகவே அங்கிருந்ததான ஜனங்கள் எல்லோரும் அவர்களை இதை போட்டோ எடுத்துக்கொண்டார்கள். And it was published in the papers. அது செய்தித்தாளிலே விளம்பரப்படுத்தப்பட்டது. And the backside or the hidden side of that religion was exposed. அந்த மார்க்கத்தினுடைய
ரகசியமான பகுதியானது இப்பொழுது வெளியரங்கமாக்கப்பட்டது. So that president was prevented from converting to that religion. ஆகவே இப்பொழுது அந்த தேசத்தின் அதிபர் இப்பொழுது அந்த மார்க்கத்தை சேர்ந்து கொள்வதிலிருந்து அவர் தப்பித்துக் How கொண்டார். did that happen? அது எவ்விதமாக சம்பவித்தது? How did that big piece of that wall go and hit into that temple? எவ்விதமாக அந்த சுவற்றினுடைய ஒரு பெரிய பகுதியானது அந்த ஆலயத்தினுடைய ஒரு கதவை திறந்து விட்டது? Some Christians prayed. சில கிறிஸ்தவர்கள் ஜெபித்தார்கள். Even now we are going to pray. இப்பொழுதும் கூட நாம் ஜெபிக்க We are போகிறோம். going to pray only few minutes. நாம் சில நிமிடங்களுக்கு மாத்திரமே ஜெபிக்க போகிறோம். What are we going to pray for? நாம் எதற்காக ஜெபிக்க போகிறோம்? Some Christians are getting deceived and falling away. சில கிறிஸ்தவர்கள் ஏமாற்றப்பட்டு அவர்கள் விழுந்து போகிறார்கள். They are deceived, they are getting deceived and joining the whore. அவர்கள் ஏமாற்றப்பட்டு வேசியோடு சேர்ந்து கொள்ளுகிறார்கள். But Jesus has a burden about them. என்றாலும் இயேசு கிறிஸ்துவுக்கோ அவர்களை குறித்து ஒரு பாரம் உண்டு. Jesus wants to bring them back. இயேசு அவர்களை மறுபடியும் திரும்ப கொண்டு வர But விரும்புகிறார். he wants people to pray. ஆகவே ஜனங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. Sitting as you are, நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே let us hold hands. நாம் நம்முடைய கரங்களை பற்றிக்கொள்வோம். When we hold hands, we are showing that we are one-minded in this prayer. நாம் ஒருவருடைய கரங்களை ஒருவர் பற்றிக்கொள்ளும் பொழுது ஜெபத்திலே நாம் ஒரு மனதுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை We வெளிப்படுத்துகிறோம். are praying in one corner of the world. இந்த உலகத்தின் ஒரு மூலையிலே நாம் ஜெபிக்கிறோம். But because of this one prayer, இந்த ஒரு ஜெபத்தின் மூலமாக because our God is an almighty God, நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக in இருக்கின்றபடியினாலே various parts of the world, people are going to be brought away from backsliding. இந்த உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து பின்மாற்றத்திலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்பட போகிறார்கள். Those who believe in the power of this Jesus, put up your hands. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலே விசுவாசம் உள்ளவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். Hallelujah. அல்லேலூயா. Now let's hold hands. நாம் எல்லோரும் கரங்களை பற்றிக்கொள்வோம். For 2 minutes, we are going to join hands and pray. 2 நிமிட நேரத்திற்கு நாம் கரங்களை பற்றிக்கொண்டு ஜெபிப்போம். Sitting as you are, let us lift up our voices and pray. நாம் உட்கார்ந்த வண்ணமாகவே நாம் நம்முடைய சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம். As we are praying now, our falling away is taking place. Many are going away from the faith. நாம் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறதான நேரத்திலே விசுவாச துரோகம் நேரிட்டு அநேகர் பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறதான நேரம். Satan has swallowed many servants of God and believers. அநேக கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் பிசாசு விழுங்கி போட்டார். But that spirit of backsliding should be bound in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே பின்வாங்கி போகுதலின் ஆவி கட்டப்பட வேண்டும். Many who have gone into backsliding should come back to Jesus Christ. பின்வாங்கி போனவர்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவண்டை திரும்பி வர வேண்டும். Jesus said, I will not break the bruised reed. நான் முறிந்த நாடலை நெருக்க மாட்டேன் என்று சொல்கிறார். I will not quench the smoking flax. நான் மங்கி எரிகிற திரியை அணைக்க மாட்டேன் என்று சொல்கிறார். I will raise up the desolations of former generations. பழங்காலத்து அந்த பாழாய் போன ஸ்தலங்களை கட்டுவேன் என்று சொல்கிறார். Let us pray to that God. நாம் அந்த தேவனிடத்திலே ஜெபிப்போம். He's waiting for our prayer. நம்முடைய ஜெபத்தைக்காக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். When he listens to the voice of our prayer, நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை அவர் கேட்கின்றபோது God will arise. தேவன் எழுந்தருளுவார். Many who have backslidden from the faith in Arumuganeri will come back to Jesus. ஆறுமுகநேரியில் இருந்து பின்வாங்கி போனதான அநேகர் திரும்பி வரப்போகிறார்கள். Many who have backslidden in Nazareth Center will come back to Jesus. நாசரேத் சென்டரிலே பின்வாங்கி போனதான அநேகர் இயேசுவண்டை திரும்ப வரப்போகிறார்கள். Many who have joined the adversary in India will come back to Jesus. இந்தியாவிலே எதிராளிகளோடு சேர்ந்த அநேகர் அவர்கள் திரும்ப வரப்போகிறார்கள். Many who have joined the whore all over the world will come back to Jesus. இந்த முழு உலகத்திலும் பின்வாங்கி போனவர்கள் திரும்பி வரப்போகிறார்கள். Let us pray. Let us lift up our voice and pray. நம்முடைய சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போமாக. ஆண்டவரே இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. தலைமுறை தலைமுறையாய் பாழாய் கிடந்ததான ஜனங்கள் மத்தியில் நீர் கிரியை செய்து ஆண்டவரே அவருடைய பின்மாற்ற நிலையிலிருந்து அவர்களை நீர் வெளியே கொண்டு வர வேண்டும் ஆண்டவரே. மறுபடியுமாய் மந்தைக்குள் கொண்டு வரும் ஆண்டவரே. மறுபடியுமாய் ஆவிக்குரிய எருசலேமுக்கு கொண்டு வரும் ஆண்டவரே. எங்க ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை சந்தியும் ஆண்டவரே. Thank you, Jesus. We praise you, Lord. We praise you, Lord. ஆண்டவரே நீர் பேசும் ஆண்டவரே, அவர்களோடு பேசும். நீர் அவர்களோடு கிரியை செய்ய வேண்டும் ஆண்டவரே. அவருடைய கட்டுகள் உடையட்டும், அவருடைய குருட்டாட்டம் நீங்கட்டும், அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும், அவருடைய கடின இருதயம் உருகட்டும் ஆண்டவரே.
Thank you, Jesus. We praise you, Lord. We praise you. Our God has heard our prayer. நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். How many of you believe this? உங்களில் எத்தனை பேர் அதை Because we did விசுவாசிக்கிறீர்கள்? not pray with our lips, we prayed with our heart. நம்முடைய உதடுகளினால் அல்ல, நம்முடைய இருதயத்திலிருந்தே நாம் ஜெபித்தோம். So our voices reached the presence of God. நம்முடைய சத்தமானது தேவனுடைய சன்னிதானத்தை எட்டினது. God has risen to save. அவர்களை ரட்சிக்கும்படியாக தேவனே எழுந்தருளினார். You are going to see backsliders coming back to the church. சபைக்கு பின்வாங்கி போனவர்கள் வருவதை நீங்கள் காண்பீர்கள். Many are going to be delivered from the power of that whore and be brought back to Jesus Christ. அநேகர் வேசியின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக மறுபடியுமாக திரும்ப இயேசுவண்டை வருவதை நீங்கள் காண்பீர்கள். With that faith, let us offer 100 praises to God. அந்த விசுவாசத்தோடு நாம் நம்முடைய தேவனுக்கு 100 ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமாக. Stotram, 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 stotram. Stotram, 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 stotram. Stotram, 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 stotram. The kingdom of God is not in word, it is in power. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறது. God will sign our words and prove that what we preach is yea and amen. நாம் பேசுகிறதான ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்பதை தேவன் தாமே அதை நிரூபிப்பார். Therefore God is going to bring back many ஆகவே backsliders. தேவன் தாமே அநேக பின்வாங்கி போனவர்களை அவர் கொண்டு வந்து சேர்க்க We are போகிறார். going to see it and we are going to praise God. நாம் அதை காண போகிறோம். நாம் அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்க On போகிறோம். the other hand, மறுபக்கத்திலோ how is Jerusalem growing? எவ்விதமாக எருசலேம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. On the other hand, Jerusalem is also growing. அடுத்த பகுதியில் எருசலேமும் கூட வளர்ந்து Just like கொண்டிருக்கிறது. we saw by the children of those who belong to Jerusalem, Jerusalem is growing. எருசலேமின் பிள்ளைகளின் மூலமாக எருசலேம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. But that is not enough. அது போதாது. We need, just like there is a falling away, there should be a falling into Jerusalem. விசுவாச துரோகம் எவ்வாறு நடைபெற்று பின்வாங்கி போகிறார்களோ அதுபோலவே அவர் அநேகர் எருசலேமுக்குள்ளாக பாய்ந்தோடி வர By வேண்டும். God's grace, in countries like India and China, there is a great flourishing of the gospel, and many are coming to the faith, coming to spiritual Jerusalem. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்தியா தேசத்திலும் சீனா தேசத்திலும் அதிக எழுப்புதல் காணப்பட்டு அநேகர் இந்த ஆவிக்குரிய எருசலேமுக்குள் ஓடி வருகிறார்கள். All over the world it is taking place, but in particular in India and China. முழு உலகத்திலேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, என்றாலும் குறிப்பாக இந்தியாவிலும் சீனா In தேசத்திலும். India, approximately 30,000 people are getting saved every day. இந்தியாவிலே ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய 30,000 பேர் அவர்கள் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டு In வருகிறார்கள். China, about 20,000 are getting saved every day. ஒவ்வொரு நாளும் சீனா தேசத்திலே 20,000 பேர் அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். All over the world in 1 week, 3,000 new churches are starting. இந்த முழு உலகத்திலும் ஒவ்வொரு வாரத்திலேயும் 3,000 சபைகள் உருவாக்கப்படுகிறது. So we see in different ways many are also coming into Jerusalem. வித்தியாசமான வழிமுறைகளிலே அநேகர் எருசலேமை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். Churches are growing in many areas. அநேக இடங்களிலே சபைகள் வளர்ந்து கொண்டு At வருகிறது. the same time, there are areas to focus on where growth is not taking place. அதே நேரத்திலே வளர்ச்சி இல்லாத அந்த இடத்திலேயும் கவனம் கொள்ளப்படுகிறது. There also we have to pray in those areas there should be a flourishing of the gospel. அந்த இடத்திலேயும் கூட சுவிசேஷமானது பிரசித்தமாக வேண்டும் என்று நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். In the early days, in the first century, in the first sermon ever preached on the day of Pentecost, முதல் பெந்தகோஸ்தே நாளின் பொழுது ஏற்பட்டதான அந்த எழுப்புதலிலே முதல் பிரசங்கம் செய்யப்பட்ட போது, in one convention in our church 500 will take baptism. In one sermon that day 3,000 took baptism. நம்முடைய கன்வென்ஷன்களில் ஒரே கன்வென்ஷனில் 500 பேர் ஞானஸ்நானம் எடுப்பார்கள். என்றாலும் அந்த கன்வென்ஷனிலோ
3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தார். In one sermon. ஒரே ஒரு பிரசங்கத்தில். In one sermon 3000 people took baptism. ஒரே ஒரு பிரசங்கத்திலே 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். God is going to bring back that anointing again. அந்தகைய அபிஷேகத்தை திரும்பவுமாக தேவன் கொண்டு வரப்போகிறார். Jerusalem is growing and is going to grow even more faster. எருசலேமானது வளர்ந்து கொண்டிருக்கிறது, இன்னும் வேகமாக வளரப்போகிறது. Now as a church we have God is giving us many new souls. சபையாக தேவன் எங்களுக்கு अनेक புதிய ஆத்துமாக்களை தருகிறார். But we have to pray for even more souls to join the church. இன்னும் அதிகமான ஆத்துமாக்கள் சபையிலே சேர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். In some places there is a great prosperity, in some places it's stuck. சில இடங்களிலே அதிகமாக செழிப்பு காணப்படுகிறது, சில இடங்களிலோ வறட்சி இருக்கிறது. So we must pray that the church should progress. ஆகவே சபையானது வளர்ந்து முன்னேற வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். I would like to place one more point before you about the comparison between the red-dressed woman in Revelation 17 and the white-dressed woman in Revelation 12. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான சிவப்பு வஸ்திரம் தரித்ததான அந்த ஸ்திரீக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டதான வெண்வஸ்திரம் தரித்ததான அந்த ஸ்திரீக்கும் இடையே காணப்படுகிற ஒரு ஒப்புமையை சொல்கிறேன். That is their freedom. அது அவருடைய சுயாதீனம். The freedom of the whore and the freedom of spiritual Babylon and the freedom of spiritual Jerusalem. ஆவிக்குரிய எருசலேமினுடைய சுயாதீனமும் ஆவிக்குரிய பாபிலோனின் சுயாதீனமும். Now if you look at the whore, இந்த வேசியை பார்ப்போம் என்றால் she has no true husband. அவளுக்கு ஒரு உண்மையான புருஷன் இல்லை. Although she is the wife of in one sense the Antichrist is her husband. ஒரு பகுதியில் அந்திகிறிஸ்து அவளுடைய புருஷனாக இருந்தாலும் there is no marriage taking place there. அங்கு ஒரு விவாகம் நடைபெறவில்லை. It is and he is not he truly loving her. அவனும் கூட அந்த புருஷனும் கூட அவளை உண்மையாக நேசிக்கவில்லை. It is just some kind of a relationship. அது ஏதோ ஒரு விதமான உறவு முறை, அவ்வளவுதான். But she is very free. என்றாலும் அவளோ முற்றிலும் சுயாதீனமாக அலைகிறாள். She is not bound by any law. எந்த விதமான பிரமாணங்களினாலும் அவள் கட்டப்பட்டவள் அல்ல. If you turn to 2 Thessalonians chapter 2, இரண்டாம் தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புவோம் என்றால், there you will read of the spirit that is working in her. அவளுக்குள்ளே கிரியை செய்கிறதான அந்த ஆவியை குறித்து நாம் காணலாம். It is called the mystery of iniquity. அது அக்கிரமத்தின் ரகசியம் என்று அழைக்கப்படுகிறது. Read 2 Thessalonians chapter 2 and read verse 7. இரண்டாம் தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. For the mystery of iniquity doth already work, only he who now letteth will let until he be taken out of the way. So the mystery of iniquity that already work. அக்கிரமத்தின் ரகசியமானது அது ஏற்கனவே கிரியை செய்து கொண்டு வருகிறது. That iniquity in the Greek language has another meaning. It's called lawlessness. கிரேக்க மொழியிலே இந்த அக்கிரமம் என்று சொல்லப்படுவதற்கான இன்னொரு மொழிபெயர்ப்பு என்னவென்றால் அது பிரமாணம் இல்லாத தன்மை. So this mystery of iniquity is the mystery of lawlessness. இந்த அக்கிரமத்தின் ரகசியம் என்று சொல்லப்படுவது பிரமாணம் இல்லாத ரகசியம். So it is this mystery that is working in that whore. இந்த ரகசியம் தான் அந்த வேசியிலே அது கிரியை செய்கிறது. She is very free to do anything. எந்த காரியத்தையும் செய்வதற்கு அவளுக்கு தடையேதும் இல்லை. That's why so many join her. ஆகவே தான் அநேகர் அவளோடு சேர்ந்து கொள்கிறார்கள். She is a church without rules. அவள் ஒரு சபைதான் என்றாலும் அதற்கு எந்த விதமான சட்ட திட்டங்களும் இல்லை. பிரமாணம் இல்லாத ஒரு ஸ்திரீ. So that's why so many like her. ஆகவே தான் அநேகர் அவளை விரும்புகிறார்கள். Because to be part of her you can do what you like. You don't have to be subject to any rules. அவளோடு சேர்ந்து விடுவதின் மூலமாக எந்த பிரமாணத்துக்கும் அடிமைப்பட தேவையில்லை. நீங்கள் விரும்புகிற வண்ணமாக நீங்கள் நடந்து கொள்ளலாம். Today's society has become a permissive society. That means it's permitting everything. What was sin few years ago, today is okay. It's all right. It's all part of life. What's there? இன்றைக்கு உள்ள சமுதாயமானது அது நினைக்கிறது என்னவென்றால் கொஞ்ச காலத்திற்கு முன்பாக பாவமாக கருதப்பட்ட காரியங்கள் அது என்ன, அது பாவமா, அதை நாம் செய்யலாமே என்று அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான சமுதாயமாக காணப்படுகிறது இன்றைக்கு. So formerly what was sin today is permitted. முற்காலத்திலே பாவமாக காணப்பட்ட காரியங்கள் இப்பொழுது சமுதாயத்தினரால் அங்கீகரிக்கப்படுகிறது. That's why sin is increasing so rapidly all over
over the world. ஆகவே தான் முழு உலகத்திலேயும் பாவமானது வெகு வேகமாக பரவுகிறது. Like a boil, like a carbuncle starts inside the body and then bursts out. ஒரு கொப்பளம் இல்லாவிட்டால் இந்த சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்றதான அந்த கட்டியானது எவ்வாறு வெகு சீக்கிரத்திலே அது சரீரம் முழுவதுமாக பரவுகிறதோ, how it starts from inside the body, அது உடலின் உட்பகுதியிலே ஆரம்பித்து and bursts out, அது வெளியிலே வெடிக்கிறது. in the same way, அதுபோலவே in western countries it's already burst out. In India it's still inside, but soon it's going to burst. மேலை நாடுகளிலே, மேற்கத்திய நாடுகளிலே அது ஏற்கனவே வெடித்து விட்டது. என்றாலும் இந்தியாவிலோ இந்த கட்டியானது அப்படியே உள்ளே இருக்கிறது. But very soon it's going to burst. வெகு சீக்கிரத்திலே அது வெடிக்க போகிறது. So secretly the devil, this whore, is working among societies, amongst people and taking away laws. That's her work. இந்த வேசியானவள் ரகசியமாக சமுதாயத்திலே அவள் கிரியை செய்து இந்த பிரமாணம் என்கிறதான அந்த காரியத்தை அவள் எடுத்து போட்டுக்கொண்டே வருகிறாள். What was abominable before is now fashion. ஒரு காலத்திலே அருவருப்பு என்று கருதப்பட்டதான அந்த காரியங்கள் இப்பொழுதோ நவ நாகரீகமாக கருதப்படுகிறது. What was shameful is today glorious. ஒரு காலத்திலே அவலட்சணம் என்று காணப்பட்டது இப்பொழுது மகிமை என்று கருதப்படுகிறது. Read Philippians 3:19. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். Whose end is destruction, whose God is their belly, and whose glory is their shame, who mind earthly things. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சியே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். Their glory is their shame. அவருடைய மகிமை அவருடைய லட்சியே. So what is shameful, what people used to turn their eyes away from, now has become glory. ஒரு காலத்திலே லட்சை என்று கருதி தங்களுடைய பார்வையை அந்தப்புறமாக திருப்பிக் கொண்டவர் காரியங்கள் இப்பொழுது மகிமையாக காணப்படுகிறது. That's how the world is getting worse and worse. People's heart are getting more and more corrupt. இவ்விதமாக தான் ஜனங்களுடைய இருதயமானது அது மிகவும் கேடாக காணப்பட்டு அவர்கள் அந்த பாவத்தின் பின்னால் செல்லுகிறார்கள். They call that freedom and they call that broad-mindedness. அதை அவர்கள் சுயாதீனம் என்றும் தங்களுடைய விசாலமான இருதயம் என்றும் விசால மனது என்றும் நினைக்கிறார்கள். But the verse that we read just now says their end is destruction. இப்பொழுது நாம் வாசித்ததான வேத வசனம் சொல்லுகிறது அவருடைய முடிவு அழிவு. Like Sodom and Gomorrah were destroyed, this world is going to be destroyed very soon. இந்த சோதோம் கோமாரா எவ்வாறு அழிக்கப்பட்டதோ அதுபோலவே இந்த உலகமும் வெகு சீக்கிரத்திலே அழிக்கப்பட போகிறது. This world has chosen to reject God because God is a God of laws. இந்த தேவன் அன்பின் தேவன் என்றாலும் laws பிரமாணங்களின் தேவனாக இருக்கின்றபடியினாலே இந்த முழு உலகமும் அவரை வெறுக்கிறது. They don't want a God who will tell them don't do this, don't do that. இதை செய்யாதே அதை செய்யாதே என்று சொல்லுகிற தேவனை இந்த ஜனங்களுக்கு பிடிக்கவில்லை. Even these days some Christians are saying that. இந்த காலகட்டத்திலேயும் சில கிறிஸ்தவர்கள் இவ்விதமாக சொல்லுகிறார்கள். Recently one girl, சமீபத்திலே ஒரு பெண், she is doing something wrong. அவள் ஏதோ பிழையான ஒரு காரியத்தை செய்கிறாள். She goes and tells other girls. அவள் மற்ற பெண்களிடத்திலே போய் சொல்லுகிறாள். When some sermon pricked her, சில வேத கருத்துக்கள் அவளை குத்தும் பொழுது, பிரசங்கம் குத்தும் பொழுது, what she says, அவள் சொல்லுகிறாள், why do these servants of God interfere in a personal life? Why can't they just preach something and go? இந்த பிரசங்கியார் ஏன் நம்முடைய சுய ஜீவியத்திலே அவர் தலை போடுகிறார்? அவர் வேற எதையாவது பிரசங்கம் பண்ணி விட்டு போய்விடக் கூடாதா? Preach to the church and go. Why does he want to interfere in our personal life? அவர் சபையிலே ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணி விட்டு போய்விடட்டுமே, ஏன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் குறுக்கிடுகிறார்? God has kept servants of God to interfere in personal life, not to preach and go. ஏதோ பிரசங்கத்தை பண்ணிவிட்டு போவதற்காக அல்ல, உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே தலை போடுவதற்காக, அதனை பிரசங்கிப்பதற்காகவே தேவனாகிய கர்த்தர் ஊழியக்காரரை நியமித்திருக்கிறார். That's our job, to interfere in your personal life. எங்களுடைய வேலையே என்னவென்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே தலை போடுவது. But lawlessness is trying to put its hand into the church also. இந்த பிரமாணம் இல்லாத அந்த தன்மையானது இப்பொழுது சபையிலேயும் கூட தலை போட ஆரம்பித்து விட்டது. So as the world is getting more and
more lawless and people are becoming free to do what they like. இந்த உலகத்திலே அநேக பகுதிகளானது அநேக ஜனங்களானது பிரமாணம் இல்லாத தன்மையிலே வாழ்ந்து அவர்கள் இப்பொழுது அந்த சபையிலே வருகின்ற போது, Child of God, you must be very careful. தேவனுடைய பிள்ளையே நீ மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவராய் இருக்க வேண்டும். Don't join that world where everything is all right. எல்லாம் நல்லதுதான் சரியானதுதான் என்று சொல்லக்கூடியதான அந்த உலக ஜனக்கூட்டத்தோட சேர்ந்து விட So வேண்டும். as that world has decided that they don't want God, தேவன் வேண்டாம் என்று இந்த உலகமானது தீர்மானித்த போது, one man said like this. ஒரு மனிதன் இவ்விதமாக சொன்னார். That is, he was referring to the fact that God created this world. இந்த உலகத்தை தேவன் தான் சிருஷ்டித்தார் என்கிறதான உண்மையை அவர் இவ்விதமாக சொன்னார். He said, I don't want to be a guest in somebody else's world. யாரோ ஒருவருடைய உலகத்திலே வீட்டிலே நான் ஒரு விருந்தாளியாக இருக்க விரும்பவில்லை. வீட்டிலே இல்ல, உலகத்திலே. உலகத்திலே நான் விருந்தாளியாக இருக்க So விரும்பவில்லை. if God created this world and he owns this world, then I can't live as I like. I don't want to be his guest. தேவன் தாமே இந்த உலகத்தை உருவாக்கி தேவன் தாமே இதை சிருஷ்டித்திருப்பார் என்றால், அவருடைய தேவன் படைத்ததான இந்த உலகத்திலே நான் ஒரு விருந்தாளியாக அவருடைய இடத்தில் இருக்க விரும்பவில்லை. This is my world. இது என்னுடைய உலகம். Mine is the kingdom, mine is the power, mine is the glory. என்னுடைய ராஜ்யம், என்னுடைய வல்லமை, என்னுடைய மகிமை. That's what he said. இதைத்தான் அவன் சொன்னான். So like that, people are getting anti-God, more and more anti-God. இது போலவே ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். One young woman said, ஒரு வாலிப சகோதரி சொன்னாள், I'd rather go to hell than believe in the God of the Bible. வேதத்தில் காணப்படுகிறதான தேவனை நேசித்து விசுவாசித்து பரலோகத்திற்கு செல்லுவதை விட நான் நரகத்திற்கு சென்று விடுவேன். வேதத்தினுடைய தேவத்தை நம்புவதை விட நான் நரகத்துக்கே போய்விடுகிறேன். So she's look at the daring, the boldness, the audacity of her words. ஒரு அவளுடைய வார்த்தைகளுடைய அந்த எதிர்ப்பு தன்மை, முரட்டாட்டம், அந்த வைராக்கியத்தை பாருங்கள். So this is how the world is getting worse and worse. இவ்விதமாகத்தான் இந்த உலகமானது மிகவும் மோசமடைந்து கொண்டே போகிறது. They want a God who tells them to do what they like. அவர்கள் விரும்புகிற வண்ணமாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற தேவன் அவர்களுக்கு தேவை. That God is going to come down for them. அந்த தேவன் அவர்களுக்காக இறங்கி வரப்போகிறார். Tomorrow or day after tomorrow, you're going to see the Bible prophesies that hundreds of crores of people are going to die. வேதாகமமானது தீர்க்க தரிசனம் அவர்களுக்காக சொல்லுகிறது, நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான அந்த ஜனங்கள் அவர்கள் சாக போகிறார்கள். As it is in the world today, there are only more than 600 crores. இப்பொழுதே இந்த உலகத்தில் இருக்கிறதான ஜனத்தொகையே 600 கோடி பேர்தான். When the millennium starts after the tribulation period is over, உபத்திரவ காலம் முடிந்த பிறகு 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கின்ற போது there will be about 100 or 200 crores. That's 100 அல்லது 200 கோடி பேர் தான் இருப்பார்கள், அவ்வளவுதான். more than half the world is going to be wiped out. இந்த உலகத்தினுடைய பாதி பகுதிக்கு மேல் அழிந்து போகும். We are going to see that happen tomorrow or day after tomorrow. நாளைக்கோ அல்லது நாளை மறுதினமோ அதை குறித்து நாம் காணப்போகிறோம். Why? ஏன்? The world wanted the freedom, they have also to face the consequences of that freedom. இந்த உலகமானது தாங்கள் சுயாதீனத்தை விரும்புகிறார்கள், அதனுடைய பிரதிபலனை, அதனுடைய விளைவுகளை சந்திக்கவும் தயாராக இருக்கிறார்கள். So இருக்க வேண்டும். So you can have your freedom, but you have to be willing to face the consequences of that freedom. உங்களுக்கு சுயாதீனமும் தேவை, அதே நேரத்திலே அதனுடைய விளைவுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். At the same time, அதே நேரத்தில் when you look at the sun-clad woman, the white-dressed woman, இந்த வெண்வஸ்திரம் தரித்த இந்த சூரியனை அணிந்ததான அந்த ஸ்திரீயை நோக்குகின்ற போது, her husband is married to her. அந்த அவளுடைய புருஷன் அவளை விவாகம் பண்ணி இருக்கிறார். He is a very strict person. அவர் மிகுந்த கண்டிப்பானவர். Because he is very concerned about her protection and her holiness. ஏனென்றால் அவளுடைய பாதுகாப்பை குறித்தும் அவளுடைய பரிசுத்தத்தை குறித்தும் மிகுந்த கவனம் உள்ளவராக இருக்கிறார். That's why the Bible tells us in Ephesians chapter 5. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது. Read verse 24. 24வது வசனம். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். Therefore, as the church is subject unto Christ,
so the wives be to their own husbands in everything. So this spiritual Jerusalem, this church, this woman, she's subject to her husband Christ. இந்த ஆவிக்குரிய எருசலேம் இந்த ஸ்திரீயானவள் தன்னுடைய புருஷனாகிய கிறிஸ்துவுக்கு அவள் So கீழ்ப்படிந்திருக்கிறாள். she has laws to live by. The husband loves her and tells her to live by certain laws, and she willingly submits to him. அவளுடைய புருஷன் அவளை அதிகமாக நேசிக்கிறார். அவள் ஜீவிக்கும்படியாக சில பிரமாணங்களை அவளுக்கு தந்திருக்கிறார். அவளும் கூட மனப்பூர்வமாக அந்த பிரமாணங்களிலே ஜீவிக்கிறாள். Her husband tells her, if a man strives for masteries, yet is he not crowned except he strive lawfully. மல்யுத்தம் செய்கிறவன் அவன் அந்த சட்ட திட்டத்தின்படியே செய்யாவிட்டால் அவனுக்கு கிரீடம் கிடைக்காது. Her husband tells her. அவளுடைய புருஷன் இதை சொல்லுகிறார். Her husband also tells her, don't be unequally yoked together with unbelievers. அவிசுவாசிகளோடு அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாது இருப்பாயாக என்று அவளுடைய புருஷன் அவளை பார்த்து He சொல்லுகிறார். tells her, come out from among them and be ye separate, then I will accept you. நீ அவர்களை விட்டு வேறு பிரிந்து வெளியே வா, அப்பொழுது நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்று அவர் அவளை பார்த்து சொல்லுகிறார். Her husband tells her, you must not preach to others and be a castaway, so you must subject your body and keep it under. பிரசங்கம் பண்ணுகிற நீதானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு தள்ளி போகாதபடிக்கு நீ கவனமுள்ளவராயிரு என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு இவள் கீழ்ப்படுகிறார். So this is how this woman is a woman. She is surrounded by laws and she has a law to live by. ஆகவே இந்த ஸ்திரீயானவளுக்கு அவளை சுற்றிலும் பிரமாணங்கள் காணப்படுகிறது. அந்த பிரமாணத்தின்படி இவளும் ஜீவிக்கிறாள். So who is better? யார் மேலானவர்? A normal person looking at these two women will say, that red-dressed woman, see how free she is. ஒரு சாதாரண ஒரு பொதுவான ஒரு மனுஷர் இந்த ரெண்டு ஸ்திரீகளையும் பார்க்கின்ற பொழுது அந்த சிவப்பு வஸ்திரம் தரித்ததான அந்த ஸ்திரீ சுயாதீனம் உள்ளவளாக இருக்கின்றபடியினாலே எவ்வளவு அழகாய் இருக்கிறாள், எவ்வளவு சுயாதீனமாய் இருக்கிறாள் என்று சொல்லுவார். Look at this white-dressed woman. இந்த வெண்வஸ்திரம் தரித்ததான இந்த ஸ்திரீயை பார். Always going to church. எப்பொழுதும் ஆலயத்திற்கு சென்று கொண்டே இருக்கிறாள். Saying consecrations, wearing simple dresses, doesn't know how to live. பிரதிஷ்டை என்று சொல்லி ஒரு மிகவும் சாதாரண உடை அணிந்து கொண்டு எவ்விதமாக ஜீவிப்பதென்றே தெரியாமல் இருக்கிறாளே. Aren't you made gazing stock to others? Aren't others making fun of you because of this life as part of that woman? அந்த ஸ்திரீனுடைய ஒரு பகுதியாக நீங்கள் இத்தகைய எளிமையான ஜீவியத்தை செய்வதனாலே மற்றவர்கள் உங்களை கேலி பரியாசம் செய்யவில்லையா? Sometimes you don't know what to answer them when they mock at them. சில நேரங்களிலே உங்களை கேலி பரியாசம் செய்யும் பொழுது அவர்களுக்கு எவ்வாறு பதில் சொல்வது என்று தெரியாமல் திகைப்பீர்கள். Even if you don't know what to answer, don't get confused. That's enough. என்ன பதில் சொல்வதென்று உங்களுக்கு தெரியாமல் போகலாம், என்றாலும் நீங்கள் உங்களுக்குள் குழப்பமடைந்து விடாதீர்கள். Remember, you are in the right place. நீங்கள் சரியான இடத்திலே இருக்கிறீர்கள் என்பதை நினைவில் இருத்திக் கொள்ளுங்கள். Remember, your husband Christ is very strict with you. உங்களுடைய புருஷனாகிய கிறிஸ்து உங்களோடு கூட மிகவும் கண்டிப்புள்ளவராக இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Remember, you have to live with him forever, and that's why he's training you and he's molding you. நீங்கள் நித்தியமாக அவரோடு கூட வாழ வேண்டும். ஆகவே தான் உங்களுக்கு அவர் பயிற்சி செய்து உங்களை அவர் உருவாக்குகிறார். So when you look at these two women, இந்த ரெண்டு ஸ்திரீகளையும் பார்க்கின்ற போது this white-dressed woman, she can't go where she wants to. இந்த வெண்வஸ்திரம் தரித்ததான ஸ்திரீயானவள் தான் விரும்புகிற வண்ணமாக எங்கும் போக முடியாது. She can't buy what she wants to. அவள் என்ன விரும்புகிறாளோ அதை அவள் வாங்க முடியாது. She can't talk what she wants to. அவள் என்ன விரும்புகிறாளோ அதை அவளால் பேச முடியாது. She can't befriend whom she wants to. யாரோடு சிநேகிதமாக இருக்க விரும்புகிறாளோ அவர்களோடு அவள் சிநேகிதமாக இருக்க முடியாது. Everything she has to get the permission of her husband. ஒவ்வொரு காரியத்திற்கும் தன்னுடைய புருஷனிடத்திலே அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டும். But look at this red-dressed woman. என்றாலும் இந்த சிவப்பு வஸ்திரம் தரித்ததான அந்த ஸ்திரீயை பாருங்கள். No permission at all from anyone. அவளுக்கு யாரிடத்திலிருந்தும் எந்த அனுமதியும் தேவையில்லை. She can go anywhere in the world anytime. இந்த உலகத்தின் எந்த பகுதிக்கும் எந்த நேரத்திலும் அவள் செல்லலாம். She can dress as she likes. அவள் விரும்புகிற வண்ணமாக உடை அணிந்து கொள்ளலாம். She can talk to whomsoever she likes. அவள் யாரோடெல்லாம் பேச விரும்புகிறாளோ அவர்களோடெல்லாம் அவள் பேசலாம். She can go at any time, come at any time. அவள் எந்த நேரத்திலும் போகலாம், எந்த நேரத்திலும் வரலாம். She can decorate herself in anywhere. The more she decorates herself, the greater she is. அவள் எவ்விதமாகவும் தன்னை அலங்கரித்துக் கொள்ளலாம். எவ்வளவுக்கு அதிகமாக அவளை அலங்கரித்துக்
கொள்கிறாளோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவள் So புகழப்படுகிறாள். when the common man looks at both these women, ஒரு சாதாரண ஒரு பொதுவான ஒரு மனிதன் இந்த ரெண்டு ஸ்திரீகளையும் அவன் நோக்கி பார்க்கிறான். that girl, that woman is so unlucky. She's tied always in the house. But look at that woman. She's so free. அந்த ஸ்திரீ பாவம் பரிதாபம், அவள் அதிர்ஷ்டம் இல்லாதவள், எப்பொழுதும் கட்டப்பட்டே இருக்கிறாள். என்றாலும் இந்த ஸ்திரீயை நோக்கி பார், இவள் எவ்வளவு சுயாதீனமாக இருக்கிறாள். So which is freedom? எது சுயாதீனம்? We will see. நாம் காண்போம். Once a scientist was looking through his microscope. ஒரு நாள் ஒரு விஞ்ஞானி தன்னுடைய இந்த மைக்ரோஸ்கோப்பின் உதவியினாலே அவர் பார்த்தார். He took a small drop of gutter water and placed it on a slide and put it in front of the microscope. சாக்கடை தண்ணீரை அந்த மைக்ரோஸ்கோப்பில் உள்ளதான அந்த கண்ணாடியில் வைத்துவிட்டு ஒரு துளி ஒரு சொட்டு தண்ணீரை இதில் வைத்துவிட்டு இப்பொழுது அவர் அந்த மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கியினூடாக அவர் பார்த்தார். And he saw germs inside there. அதிலே சில புழுக்கள், அந்த கிருமிகள் காணப்பட்டது. Those germs were doing somersaults. அந்த கிருமிகள் இப்பொழுது பல்டி அடிக்கிறது. Then goes forward. அது முன்னே செல்லுகிறது. Then does another somersault and comes backward. அது இன்னொரு மறுபடியுமாக பல்டி அடித்து திரும்ப வருகிறது. And then goes another somersault, goes to the right. அது இன்னொன்று அப்படியே வலது பக்கமாக போகிறது. And does another somersault and comes to the left. அது இவ்விதமாக பல்டி அடித்து இடது பக்கமாக வருகிறது. So much of freedom of movement. அதற்கு இவ்விதமாக அசையக்கூடியதான ஒரு சுயாதீனம் So the இருக்கிறது. scientist started imagining like this. அப்பொழுது இந்த விஞ்ஞானி இவ்விதமாக எண்ண ஆரம்பித்தார். That germ, that small microscopic that atom, that molecule, that amoeba or whatever it is so free to move here and there. அந்த கிருமி, அந்த அமீபா, அந்த சிறிய அணுத்துகள், அந்த மூலக்கூறு எவ்விதமாக எவ்வளவு சுயாதீனமாக இங்கும் அங்குமாக அசைந்தோடுகிறது. But these cells in my eye are getting very jealous of that cell. என்னுடைய கண்களில் இருக்கிறதான அந்த செல்கள் இப்பொழுது இந்த செல்லை பார்க்கின்ற பொழுது இது பொறாமை கொள்கிறது. Why? ஏன்? This cell in the eye says, I can't move, I'm fixed, I'm in the eye. But look at that, it's so free to move here and there. செல் கண்ணுக்குள் இருக்கிறதான இந்த கண் செல்கள், அந்த அணுக்களானது இப்பொழுது வேதனைப்பட்டு சொல்லுகிறது, இந்த கிருமிகள் எவ்வளவு அதிகமாக இங்கும் அங்குமாக அது ஓடிக்கொண்டு சுதந்திரமாக பல்டி அடித்துக் கொண்டிருக்கிறது. என்றாலும் நானும் ஒரு நிலையான இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறேன், என்னாலோ இங்கும் அங்குமாக செல்ல முடியாது. The cell to my right is always there with me. The cell above and below and around me always there. I can't move here and there. No change for me. என்னுடைய வலது பக்கத்திலும் என்னுடைய இடது பக்கத்திலும் எனக்கு மேலும் எனக்கு கீழும் இருக்கிறதான அந்த செல்கள் அப்படியே நிலையாக காணப்படுகிறது. என்னால் இங்கும் அங்குமாக அசையக்கூட முடியாதே. So this cell is like that white dressed woman, and that cell inside that lens is like that red dressed woman. இந்த கண்ணுக்குள் இருக்கிறதான செல் ஆனது அது வெண்வஸ்திரம் தரித்ததான ஸ்திரீயாகவும், இந்த கிருமியானது இங்கு அசைந்தோடுகிறதான இந்த கிருமியானது அந்த சிவப்பு வஸ்திரம் தரித்ததான அந்த ஸ்திரீயாகவும் காணப்படுகிறது. This cell in the eye very strictly brought up, no movement at all, can't move here or there. இந்த கண்ணுக்குள் இருக்கிறதான இந்த செல் ஆனது அப்படியே மிகவும் வைக்கப்பட்ட இடத்திலே கண்டிப்பாக அந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும், இங்கும் அங்குமாக அசையக்கூடாது. But this cell, என்றாலும் இந்த செல்லோ it can move anywhere. No master to go and say, where are you going, why did you come so late and so on. நீயே எங்கு போகிறாய், எங்கே வருகிறாய், ஏன் தாமதம் என்று கேள்வி கேட்கக்கூடிய கண்டிக்கக்கூடிய எந்த எஜமானரும் இல்லை, சுயாதீனமாக உலாவுகிறது. So that is so lucky, isn't it? ஆகவே அது மிகவும் அதிர்ஷ்டசாலி இல்லையா? But if you look at it in a deep sense, அதை மிகவும் ஆழமான பகுதியிலே நோக்கி பார்த்தால், you ask that cell, நீ அந்த செல்லை கேட்டால், in that cell in the gutter water, அந்த சாக்கடை தண்ணீரில் இருக்கிறதான அந்த செல்லை கேட்டால், where are you going? நீ எங்கே போகிறாய்? You just now made 2 somersaults, where are you going? நீ இப்பொழுது 2 பல்டி அடித்தாயே, எங்கு போகிறாய்? What will the cell say? அந்த செல் என்ன சொல்லும்? I don't know. எனக்கு தெரியாது. Then why did you do those somersaults? நீ ஏன் இவ்விதமாக பல்டி அடித்தாய்? Simply, சும்மா அடித்தேன். that's all it can say. அவ்வளவுதான் அதால் சொல்ல முடியும். Can it say I'm going to school? நான் ஸ்கூலுக்கு போகிறேன் என்று சொல்ல Or முடியுமா? coming back home? நான் இப்பொழுது வீட்டுக்கு திரும்ப வருகிறேன் சொல்லுமா? No matter how many somersaults it makes, one cell of that size, in all its lifetime, it won't cross 3 inches.
இந்த இந்த செல்லானது சாக்கடை தண்ணீரில் இருக்கிறதான இந்த செல்லானது எவ்வளவுதான் பல்டி அடித்தாலும் 3 அங்குலத்திற்கு மேலாக அதால் போய்விட முடியாது. வாழ்க்கை முழுவதும் வாழ்க்கை முழுவதுமே பல்டி அடித்தாலும் கூட அந்த 3 அங்குலத்திற்கு மேலாக போய்விட So முடியாது. all its life it will spend in a rotten tin can or inside a tire that is left somewhere else. அது தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஒரு நாற்றமெடுக்கிற அழுகி போன ஒரு டின்னுக்குள் இருக்கிறதான அந்த தண்ணீரிலோ இல்லாவிட்டால் தூக்கி எறிந்து வீசப்பட்டதான ஒரு டயரிலோ அது காணப்படும். That's where its life is. That way it will do somersault, forwards, backwards, left and right for nothing. இவ்விதமாகத்தான் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக முன்னுக்கும் பின்னுக்கும் இடதுபுறமும் வலதுபுறமும் பல்டி அடித்துக் கொண்டே இருக்கும், அவ்வளவுதான். But look at this cell. என்றாலும் இந்த கண் செல்லை பாருங்கள், It is tied to the eye. இது கண்ணோடு கூட பொருத்தப்பட்டிருக்கிறது. But if the scientist goes to America, this cell also will go to America. இந்த விஞ்ஞானி அமெரிக்கா தேசத்திற்கு போனால் இந்த விஞ்ஞானியோடு இந்த கண் செல்லும் போகும். Is this slavery or is this freedom? இது அடிமைத்தனமா அல்லது சுயாதீனமா? But you look at this free cell that is moving about. என்றாலும் சுயாதீனமாக அசைந்து கொண்டிருக்கிறதான இந்த செல்லை பாருங்களேன். It will die someday. ஒரு நாளிலே அது மரித்து போகும். One man will take the tire and burn it, that day it will die. ஒரு நாளிலே ஒரு மனுஷன் வந்து அந்த டயரை எடுத்து கொளுத்தினால் அதோடு மரித்து போகும். That's the end of its life. அதுதான் அதனுடைய ஜீவியத்தின் முடிவு. Do you know when you wash your hands before you have your meal, you kill 5 lakhs germs on your hands? நீங்கள் உணவு அருந்தும் முன்பாக உங்களுடைய கரங்களை கழுவி சுத்தப்படுத்திக் கொள்கிறீர்களே, அப்பொழுது 5 லட்சம் கிருமிகள் உங்களுடைய கரங்களிலே மாண்டு போகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? Does the policeman come and arrest you? You kill 5 lakhs germs, come to jail? 5 லட்சம் கிருமிகள் சிறைச்சாலைக்கு வந்து விட்டது என்று சொல்லி மரித்து விட்டது என்று சொல்லி ஏதாகிலும் ஒரு போலீஸ்காரர் வந்து உங்களை கைது செய்ய முன்வருவாரா? Why? ஏன்? Those germs, single germs, free germs, loitering germs have no value. You kill that also, there's no problem. அந்த கிருமிகள் தனித்தன்மை வாய்ந்த கிருமிகள், அவைகள் இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டு அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறதான கிருமிகள், அவைகள் செத்து போனாலும் கூட அதற்கு மதிப்பில்லை. No value for those cells. அந்த செல்களுக்கு மதிப்பே இல்லை. But you take a woman who's 95 years old standing in the middle of the road. ஒரு தெருவினுடைய மையத்திலே நின்று கொண்டிருக்கிறதான 95 வயதுள்ள ஒரு வயதான தாய். And you're going in your car. நீங்கள் ஒரு காரிலே சென்று She's கொண்டிருக்கிறீர்கள். only a collection of cells and she's very old and you run over her, what will happen? அவள் அந்த செல்களின் தொகுப்பாகத்தான் இருக்கிறாள். நீங்கள் அவள் வயதானவள் தானே என்று சொல்லி அவர்கள் மீது காரை ஏற்றிவிட்டு போய்விட்டால் என்ன நடக்கும்? You can't, the police will come, then you can't say, I killed so many cells, you didn't catch me, now why you're catching me? நான் அநேக செல்களை கொன்றபோது என்னை பிடிக்கவில்லை, இப்பொழுது இந்த செல்களை கொன்றதுனால என்னை பிடிக்க வருகிறீரா என்று அந்த போலீஸ்காரரை பார்த்து நீங்கள் கேட்பீர்களா? Why not? ஏன் கேட்க கூடாது? Because in this cell, in the structure, there is an obedience, there is an organizing, there is a coming together, and that has value. இந்த செல்லின் அமைப்பிலே, இந்த செல்லின் தொகுப்பிலே ஒரு இறுக்கமான பிணைப்பு, ஒரு பந்தம், அதிலே அந்த அமைப்பிலே பல மண்டலங்கள் காணப்படுகிறது. ஆகவே இதை கொன்றுவிட முடியாது. No, therefore there's a value for those ஆகவே cells. அதற்கென்று ஒரு மதிப்பு உண்டு. So though this eye cell cannot move like that gutter cell, இந்த சாக்கடை தண்ணீரில் உள்ளதான அந்த செல்லை போல இந்த கண்ணில் உள்ள செல்லானது அசைய முடியாவிட்டாலும் this cell is more valuable. என்றாலும் இந்த செல்லுக்கு அதிக மதிப்புண்டு. And by binding itself to the entire body, it is increased its value. அது அந்த சரீரத்தோடு இறுக்கமாக பிணைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு மதிப்பு அதிகம். So in the same way, இது போலவே this woman who has a strict husband, இந்த ஸ்திரீக்கு ஒரு கண்டிப்பான புருஷன் இருந்தாலும் she is more valuable than that whore. அந்த வேசியை காட்டிலும் இவளுக்கு அதிக மதிப்பு உண்டு. You look at the ends of these two women. இந்த 2 ஸ்திரீகளுடைய முடிவை பாருங்கள். You look at the whore. இந்த வேசியை பார்க்கின்ற போது Turn to Revelation chapter 17. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம். What she's been working from time immemorial and collecting people for the dragon. அநேக நூற்றாண்டுகளாக அவள் இந்த பலிசர்ப்பத்திற்காக கிரியை செய்து அநேக ஜனங்களை அவனிடத்திலே கொண்டு வந்தாள். And she is now becoming very glorified in the last days. கடைசி நாட்களிலே மிகுந்த மகிமைப்படுத்தப்பட்டவளாக அவள் காணப்பட்டாள். But the very people who promoted her are going to kill her. அவளுக்கு பதவி உயர்வு தந்ததான அதே ஜனங்களே அவளை கொல்லப் போகிறார்கள். Read Revelation 17
and verse 16. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். And the 10 horns which thou sawest upon the beast, these shall hate the whore, and shall make her desolate and naked, and shall eat her flesh, and burn her with fire. So see what the end of this woman. இந்த ஸ்திரீயினுடைய முடிவை பாருங்களே. She's so beautiful, so attractive, so grandly dressed. She had all the jewels on her. She was alluring so many people. Even kings of the earth went after her. Now where is she? What's her end? அவள் மிகுந்த ஆடை ஆபரணங்கள் தரித்தவளாக, தன்னை மிகவும் அலங்கரித்துக் கொள்பவளாக, அநேகரை தன்பால் கவர்ந்து இழுக்க கூடியவளாக, ராஜாக்களே அவளோடு அவள் பின்னாலே ஓடி அவளை சேர்ந்தவளாக, அவ்வளவு கவர்ச்சி வாய்ந்த ஸ்திரீயாக இருந்தாளே, இப்பொழுது அவளுடைய முடிவை பாருங்களே. The 10 horns of the Antichrist, those who are with the Antichrist, they burn her, they eat her flesh and destroyed her. அந்தி கிறிஸ்துவினுடைய அந்த 10 கொம்புகளை சேர்ந்தவர்களே அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார். Where was the Antichrist when his bride was being burnt? இந்த வேசியானவள் சுட்டெரிக்கப்படுகின்ற பொழுது இந்த அந்தி கிறிஸ்து எங்கே காணப்படுவார்? He doesn't care for her. அவளை குறித்து அவன் கொஞ்சமேனும் கவலைப்படவே மாட்டான். He needs her only to do his job. After that he doesn't need her. தன்னுடைய வேலையை பூர்த்தி செய்வதற்காக மாத்திரமே அவளை வைத்திருக்கிறானே ஒழிய அதற்கு பிறகு அவள் அவனுக்கு தேவையில்லை. That's why the Bible says, woe unto the idle shepherd that leaves the flock. ஆகவே அபத்தமான மேய்ப்பனுக்கு ஐயோ, அவர்கள் தங்களுடைய மந்தைகளை விட்டு ஓடி போகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So that's the pathetic end that this great whore is going to meet. இத்தகைய இந்த மகா வேசியானவள் சந்திக்க போகிறதான மகா பரிதாபமான முடிவு இதுதான். We will see more about her end tomorrow. நாளை தினத்திலே அவளுடைய முடிவை குறித்து இன்னும் அதிகமாக நாம் கவனிப்போம். But you look at the end of this woman, this white clad woman. இந்த வெண் வஸ்திரம் தரித்ததான இந்த ஸ்திரீயினுடைய முடிவை She பாருங்கள். has no end. அவளுக்கு முடிவே இல்லை. Her husband tells her, அவளுடைய புருஷன் அவளை பார்த்து சொல்லுகிறார், I have betrothed you for the eternal wedding. நித்திய விவாகத்திற்கென்று நான் உன்னை நிச்சயம் பண்ணிக் கொண்டேன். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? In this world today, இன்றைக்கு இந்த உலகத்திலே a wedding will take place for 1 hour or 2 hours. ஒரு விவாகமானது 1 மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ நடைபெறும். After that there's a reception, and after that wedded life. அதற்கு பிறகு அந்த விவாகத்தினுடைய அந்த வரவேற்பு, அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை. That's when the trouble starts for them. அதற்கு பிறகு அவர்களுடைய ஜீவியத்திலே பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. Wedding life, the beauty of wedding life or the happiness of wedding life is only for few days. இந்த விவாகத்தினுடைய சிறப்பம்சம், அதனுடைய இன்பங்கள் எல்லாமே கொஞ்ச நாட்களுக்கு மாத்திரமே. After that problems will start. அதற்கு பிறகு பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். You look at this wedding between this woman and her husband Christ. இந்த ஸ்திரீக்கும் அவளுடைய புருஷனாகிய கிறிஸ்துவுக்கும் நடைபெற போகிறதான அந்த விவாகத்தை பாருங்களேன். Today she will face many problems. இன்றைக்கு அவள் அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறாள். Today she has to tie herself with many consecrations. இன்றைக்கு அநேக பிரதிஷ்டைகளின் மூலமாக தன்னை கட்டிக்கொள்கிறாள். Today she has to obey her husband against her own will. தன்னுடைய சுய சித்தத்திற்கு மாறாக அவள் தன்னுடைய புருஷனாகிய அவருடைய பிரமாணங்களினாலே கட்டப்படுகிறாள். He will say no, she can't go anywhere. அவள் வேண்டாம் என்று சொன்னால் அவளால் எங்கு போக முடியாது. He will say don't go here, don't talk like this, don't dress like this. நீ இங்கு போக வேண்டாம், அங்கு பேச வேண்டாம், இவ்விதமாக உடை உடுத்த வேண்டாம். If you listen to her, listen to him. அவள் நோக்கி பார்த்தார். If she listens to him, அவள் அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தாள், listens, கேட்டுக்கொண்டே இருந்தாள், then she will become her eternal wife. அப்பொழுது அவள் கிறிஸ்துவினுடைய நித்திய மணவாட்டியாக அவள் மாற்றப்படுவாள். That it's called an eternal wedding. The wedding will never end. அது நித்திய விவாகம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த விவாகமானது ஒருபோதும் முடிவு பெறாது. It will start, it will never end. The wedding will go on forever. அந்த விவாகம் ஆரம்பிக்கப்படுமே ஒழிய அது அப்படியே போய்க்கொண்டே இருக்கும், அதற்கு முடிவே இராது. That means eternal pleasure, eternal joy, eternal happiness, no sorrow after that. நித்திய சந்தோஷம், நித்திய பேரின்பம், நித்திய மகிழ்ச்சி, அங்கே துக்கத்திற்கு இடமே கிடையாது. Christian brother, sister, கிறிஸ்தவ சகோதரனே, சகோதரியே,
You like that dress that woman wears? அந்த ஸ்திரீ அணிந்து கொண்டிருக்கிறதான அந்த வஸ்திரத்தை விரும்புகிறாயா? You like her fashion? அவளுடைய நவ நாகரிகங்களை விரும்புகிறாயா? The whole world is going after that. You're a Christian, you know Jesus, you're called for something else, you're also going after that. முழு உலகமும் அவளை பின்பற்றிக் கொண்டிருக்கிறதே. நீ கிறிஸ்தவராக இருந்தும் தேவனை பின்பற்றியும் கிறிஸ்தவ கோட்பாடுகளை கடைபிடித்தும் நீர் எப்படி? Everybody says CPM is very strict. ஒவ்வொருவரும் சொல்லுகிறார்கள் CPM மார்க்கமா மிகவும் கடினமானது. Why are we strict? We love you, we want you to be spiritual ஏன் Jerusalem. விதமாக கடினமாக இருக்கிறோம்? நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். We want you to be spiritual Jerusalem. நீங்கள் ஆவிக்குரிய எருசலேமாக மாற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். Because our flesh is automatically attracted to that whore. We don't want that to happen. We don't want you to be deceived. நம்முடைய மாம்சமானது நம்மை அறியாமலேயே அந்த வேசியோடு கூட ஒட்டிக்கொள்ளும் தன்மை வாய்ந்தது. நீங்கள் அப்படி போக வேண்டாம் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம், தடை செய்கிறோம். If you dress simply, நீங்கள் எளிய உடையை அணிவீர்கள் என்றால் Jesus loves you. இயேசு உங்களை நேசிப்பார். If you dress very fashionably, the whore and all her people will love you. நீங்கள் நவ நாகரிகமாக ஆடை அணிந்து கொள்வீர்கள் என்றால் அந்த வேசியும் அவருடைய ஜனங்களும் உங்களை புகழ்வார்கள். What love do you want? உங்களுக்கு எந்த அன்பு தேவை? Just for the sake of some worldly admiration, for some people to look at you, you like Jesus to turn away his face? உங்களை இந்த உலக ஜனங்கள் புகழ வேண்டும், இந்த உலக ஜனங்கள் உங்களை மிகவும் பிரமாதமாக பேச வேண்டும் என்பதற்காக இயேசுவினுடைய முகத்தை அவரே திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. Where do we want to join? நாம் எங்கு போய் சேர விரும்புகிறோம்? Do we want freedom and be part of that lawless woman? நாம் ஏதோ சுயாதீனத்தை பெற்று அனுபவித்து பிரமாணம் இல்லாத அந்த ஸ்திரியோடு சேர்ந்து கொள்ள விரும்புகிறோமா? Or do we want to be the bride of Christ and be subject to the strictness of Christ? நாம் கிறிஸ்துவினுடைய மணவாட்டியாக மாற விரும்பி அந்த கிறிஸ்துவினுடைய கண்டிப்பான ஜீவியத்தின் அங்கமாக நாம் மாற்றப்பட விரும்புகிறோமா? If we have gone astray, let's renew our union with Jesus. நாம் பழிதப்பி போனோம், நம்முடைய இயேசுவோடு கூட நம்முடைய ஐக்கியத்தை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். Let's renew our covenant and our fidelity and our obedience to our husband Christ Jesus. நம்முடைய புருஷனாகிய இயேசுவோடு கூட நம்முடைய உடன்படிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். நாம் திரும்ப வந்து நாம் அவரோடு கூட சேர்ந்து கொள்வோம். That false shepherd, that idol shepherd leaves the flock, but this good shepherd gave his life for his flock. அந்த அபத்தமான மேய்ப்பன் தன்னுடைய மந்தைகளை விட்டுவிட்டு ஓடி போகிறான் என்றாலும் நம்முடைய நல்ல மேய்ப்பரோ தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பவராக இருக்கிறார். Don't just with your mouth say I love Jesus. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று உங்களுடைய வாயினாலே மாத்திரம் சொல்ல வேண்டும். If you love Jesus, do what he says. நீங்கள் இயேசுவை நேசிப்பீர்கள் என்றால் அவர் என்ன உங்களிடத்தில் சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்வீர்களாக. If you love Jesus, love what he loves, hate what he hates. நீங்கள் இயேசுவை நேசிப்பீர்கள் என்றால் அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யுங்கள், அவர் என்ன வெறுக்கிறாரோ அதை நீங்களும் வெறுத்து விடுங்கள். Let's all renew our fellowship with that woman. அந்த ஸ்திரீயோடு கூட உள்ளதான ஐக்கியத்தை நாம் எல்லோரும் புதுப்பித்துக் கொள்வோம். Let's all come back to that body of Christ, to that fellowship where Jesus is our husband. இயேசு கிறிஸ்து நம்முடைய புருஷனாக இருக்கின்றபடியினாலே அவன் அந்த ஐக்கியத்தோடு அந்த உடன்படிக்கையிலே நாம் நம்மை சேர்த்துக் கொள்வோமாக. Freedom has its happiness, but its end is destruction. இந்த சுயாதீனமானது சந்தோஷம்தான் என்றாலும் அதனுடைய முடிவோ அழிவாக இருக்கிறது. Strictness and lack of independence has its sadness, sad parts, but its end is eternal happiness. கண்டிப்பும் சுயாதீனம் இல்லாமையும் மிகுந்த கஷ்டமான நெருக்கமான காரியம்தான் என்றாலும் அதனுடைய முடிவோ நித்திய சந்தோஷம். Those who say I don't want freedom, எனக்கு சுயாதீனம் தேவையில்லை என்று சொல்பவர், I want to be under the obedience of Jesus Christ. கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலுக்குள் நான் காணப்பட விரும்புகிறேன் என்று சொல்பவர்கள், What Jesus says, இயேசு என்ன சொல்லுகிறாரோ even if it is against my will, அது என்னுடைய சித்தத்திற்கு மாறாக இருந்தாலும் சரி, I surrender to do it. நான் அதை செய்யும்படியாக என்னை ஒப்படைக்கிறேன். Those who say that, lift up your right hand. இதை சொல்பவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். When you lift up your right hand, உங்களுடைய வலது கரத்தை நீங்கள் உயர்த்துகின்ற போது, this is not just for some kind of a show. ஏதோ வெளியே காட்டுவதற்காக என்பதற்கல்ல. This is to show Jesus. இது இயேசுவுக்காக நம்மை காண்பிப்பதற்காக. This is to show Satan.
இது சாத்தானுக்கு நம்மை வெளிப்படுத்துவதற்காக. To let the whore know that we are submitting ourselves to Jesus. நாம் நம்மை இயேசுவுக்கு ஒப்படைத்தோம் என்பதை அந்த வேசி கண்டு கொள்வாளாக. Now Jesus is watching your right hand lifted up. உங்களுடைய வலதுகரம் உயர்த்தப்பட்டதை நம்முடைய இயேசு கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். Your right hand is saying, Jesus, I want you to be my husband. இயேசுவே நீரே என்னுடைய புருஷனாக இருக்க விரும்புகிறேன் என்று உங்களுடைய வலதுகரம் சொல்லுகிறது. Your right hand is saying, Jesus, I don't want my own will, I want your will to be accomplished. இயேசுவே என்னுடைய சுய சித்தம் செய்ய எனக்கு விருப்பமில்லை, உம்முடைய சித்தத்தை எனக்குள்ளே நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று நம்முடைய வலதுகரம் சொல்லுகிறது. Your right hand is saying, Lord, I have many personal expectations, but I lay it on the altar. இயேசுவே எனக்குள்ளே தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் அநேகம் காணப்படுகிறது என்றாலும் அவர்கள் எல்லாவற்றையும் பலிபீடத்தின் மேல் சமர்ப்பிக்கிறேன் என்று வலதுகரம் சொல்லுகிறது. So as your right hand is lifted up, உங்களுடைய வலதுகரம் உயர்த்தப்பட்டிருக்க your husband Jesus is holding your hand. உங்களுடைய புருஷனாகிய இயேசு அதை பிடித்திருக்கிறார். He says, I have called you by name, thou art mine. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ எனக்குரியவள். So as this covenant is being renewed this evening, இந்த மாலை நேரத்திலே இந்த உடன்படிக்கை புதுப்பிக்கப்படுகின்ற போது the Spirit of the Lord is in our midst to strengthen us. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே இருந்து நம்மை பலப்படுத்த அவர் விரும்புகிறார். Let's put down our hands. உங்களுடைய கரங்களை கீழே போடுவீர்களா? The anointing of God is coming down. கர்த்தருடைய அபிஷேகமானது நம்ம மீது வருகிறது. At the end of every meeting, the Spirit of the Lord moves in our midst. ஒவ்வொரு கூட்டத்தின் முடிவிலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியில் உலாவுகிறார். As the whore goes about the whole world deceiving people, இந்த வேசியானவள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த முழு உலகமும் அவளால் கவரப்பட்டு ஏமாற்றப்படுகிறது. but this is a different place. என்றாலும் இதுவோ ஒரு வித்தியாசமான இடம். This is holy ground. இது பரிசுத்தமான இடம். This is where Jesus is walking. இந்த இடத்திலே தான் இயேசு கிறிஸ்து நடந்து கொண்டிருக்கிறார். This is the word of God to you that Jesus loves you. இயேசு உங்களை நேசிக்கிறார் என்பதுதான் தேவனுடைய வசனம். As you have surrendered your will upon the altar, உங்களுடைய சுய சித்தத்தை நீங்கள் பலிபீடத்தின் மீது சமர்ப்பித்தபோது the Spirit of God is going to take control. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை முற்றிலுமாக ஆட்கொள்ளுவார். Now the Spirit of the Lord is going to take charge of our lives. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய ஜீவியத்தை முற்றிலுமாக அவருடைய ஆளுகைக்கு He is going உட்படுத்துவார். to take away that carnal spirit that is in you. உங்களுக்குள்ளே இருக்கிறதான மாம்சீக ஆவியை அவரே எடுத்து He is போடுவார். going to take away that spirit of independence in you. உங்களுக்குள்ளே இருக்கிறதான சுயாதீனத்தின் ஆவியை அவரே எடுத்து போடுவார். Receive that anointing. அந்த அபிஷேகத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். Now the Holy Spirit is moving in our இப்பொழுது midst. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே உலாவிக் That கொண்டிருக்கிறார். spirit of whoredom that is haunting you is going to leave you. உங்களை வேட்டையாடி கொண்டிருந்ததான அந்த வேசித்தனத்தின் ஆவி உங்களை விட்டு புறப்பட்டு போகிறது. Now where the Spirit of the Lord is, there is liberty. இப்பொழுது கர்த்தருடைய ஆவி எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் அசைவாடுகிற இடத்தில் உங்களுக்குள் இருக்கிறதான அந்த வேசித்தனத்தின் கட்டுகள் உண்டு. அவள் சொல்வாள் இதுதான் சுயாதீனம். ஆனால் அந்த சுயாதீனத்தில் எத்தனையோ அடிமைத்தனங்கள் உண்டு. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் இயேசுவுக்கு அடிமையாக மாறுவோமாக, இயேசுக்குள் நாம் கட்டப்படுவோமாக, அவருடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள் நாம் வரும் பொழுது அங்கே உண்மையான சுயாதீனத்தை நாம் அனுபவிக்கலாம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே கட்டல்ல, அங்கே கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நாம் நம்மை கட்டுப்படுத்தும் போது இயேசுவே உமக்கு கீழ்ப்படிகிறேன் என்று சொல்லும் போது அதுதான் உண்மையான சுயாதீனத்தின் ஆரம்பம். ஆகையால் நமக்குள் இருக்கிறதான அந்த தவறான சுயாதீனத்தின் ஆவியிலிருந்து விடுதலை உண்டாகி ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த சுயாதீனத்திற்குள் வரும்படியாக நாம் சமர்ப்பிப்போமாக. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அபிஷேகம் பெற்றவர்கள் கர்த்தர் இன்றைக்கு புதிய பாஷைகளை தரப்போகிறார். நமக்குள் இருக்கிறதான குடும்பங்களுக்குள் இருக்கிற கட்டுகளை அவர் உடைக்க போகிறார். இன்றைக்கு ஒரு புதிய சுயாதீனத்தை கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். Thank you, Lord. Thank you, Jesus. We praise you, Lord. Thank you, Jesus. We praise you. We praise you. என்னுடைய சுய சித்தம் வேண்டாம், என்னுடைய சுய எதிர்பார்ப்புகள் வேண்டாம். இயேசுவே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னபடினாலே
கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த ஜீவனின் ஊற்றுகள் முழு சபைக்குள் பாய்ந்து செல்லும். அந்த கழுத்து வழியாக அது செல்லும். அது நமக்குள்ள, சரீரத்திற்குள்ள, ஆத்மாவுக்குள்ள, ஆவிக்குள்ள அது பிரவேசித்து நமக்குள்ள இருக்கிற எல்லா அந்தகாரத்தை மாற்றி, வியாதிகளை மாற்றி, சுய சித்தத்தை மாற்றி, கர்த்தருடைய சித்தத்தை செய்யக்கூடிய வல்லமை நான் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆவியானுடைய வல்லமை பெற்றுக் கொள்வோமாக. Thank you, Lord. We thank you, Jesus. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you, Jesus. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you, Jesus. We praise you. இப்பொழுது ஒரு பல்லவியை நாம் கைகளை தட்டாமல் மெதுவாய் பாட போகிறோம். 2 முறை பாடின பிறகு ஆவியானவர் அசைவாட ஆரம்பிப்பார். அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. கைகளை தட்டாமல் மெதுவாக ஆண்டவரிடத்தில் நாம் இந்த பாட்டின் மூலமாக பேசுவோமாக. நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையை நாம் தெரிவிப்போமாக. அந்த பல்லவியை 2 முறை பாடின பிறகு ஆவியானவர் ஆட்கொள்வதை நாம் பார்க்க போகிறோம். முற்றுமாய் பலியாய் படைக்கிறேன் உந்தனின் திருப்பாதத்தில். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்வோம். முற்றுமாய் பலியாய் படைக்கிறேன் உந்தனின் திருப்பாதத்தில். ஏற்றுக்கொள்ளும் என்னை இயேசுவே, உம் சித்தம் நிறைவேற்றிடும். ஏற்றுக்கொள்ளும் என்னை இயேசுவே, உம் சித்தம் நிறைவேற்றி. 2 கரங்களை உயர்த்தி பாடுவோமாக. முற்றுமாய் பலியாய் படைக்கிறேன் உந்தனின் திருப்பாதத்தில். முற்றுமாய் பலியாய் படை. ஆண்டவரே, எங்களுக்கு சுயாதீனம் வேண்டாம், உம்முடைய சித்தம் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்வோமாக. ஏற்றுக்கொள்ளும் என்னை இயேசுவே, உம் சித்தம் ஏற்றுக்கொள்ளும் என்னை இயேசுவே, Oh, the Arabau Shabankaramania toda, Yarabau Shabankalamania toda, Yarabakalam toda. Oh, Miankaramania Sate, Yarab, Urama Sanaya Lokiar Mahantulai, Obastaya Maheria Bahantuda. உனக்கு கொடுக்கப்பட்டதான ஆரோக்கியத்தை கொண்டு உன் சுய சித்தத்தை இதுவரைக்கும் நிறைவேற்றினாய். ஆகையால் உன்னுடைய சரீரத்தில் சில வியாதிகள் தாக்கிக் கொண்டிருக்கிறது. அது தீராத வியாதிகளை போல் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உன்னுடைய வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய சித்தம் வேண்டாம், உம்முடைய சித்தம் மாத்திரம் நடக்கட்டும் என்று அர்ப்பணித்தபடினால் அந்த கட்டு இந்த சாயங்கால வேளையில் உடைகிறது. ஆண்டவருடைய வல்லமையினால் அந்த கட்டு உடைகிறது. நீ அடிமை அல்ல, இனிமேல் அந்த வியாதிக்கு நீ அடிமை அல்ல. கர்த்தர் ஒரு புதிய சுயாதீனத்தை தருகிறார். கர்த்தருக்குள் இனிமேல் நீ அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஆரோக்கியமான சரீரத்தை அவர் தருகிறார். கைகளை தட்டி நாம் எல்லாரும் பாடுவோமா. முற்றுமாய் பலியாய் படைக்கிறேன் உந்தனின் திருப்பாதத்தில். முற்றுமாய் பலியாய் படைக்கிறேன் உந்தனின் திருப்பாதத்தில். ஏற்றுக்கொள்ளும் என்னை இயேசுவே, உம் சித்தம் நிறைவேற்றிடும். ஏற்றுக்கொள்ளும் என்னை இயேசுவே, உம் சித்தம் நிறைவேற்றிடும். முற்றுமாய் பலியாய் ஒரு சமங்கலபாயத்துடன் இங்கே 100கணக்கான ஜீவ பலிகளை காண்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் வானத்துடைய அக்னி அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு இருக்கிற களிம்பை பட்சித்துக் கொண்டிருக்கிறது. வியாதிகளுடைய கட்டுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு விடுதலையை தந்து கொண்டிருக்கிறார். ஓ